ஹாய் ஹலோ கேண்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கோட ஒரு 2 ஷார்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சாரிடா, 2 டேஸாக என்னால் வீடியோஸ் போட முடியல. ப்ராமிஸ் டே வந்து அன்பிளான்டாக வந்து வெளியில் போகிற மாதிரி ஒரு அக்கேஷன் வந்துடுச்சு. அதே மாதிரி எஸ்டர்டே என்னோடய அக்கா பாப்பாவுக்கு பர்த்டே. ஸோ இங்கே தான் செலிப்ரேட் பண்ணோம். இயர் 2 ஆகுது. ஸோ அதில் ரொம்ப பிஸியாக இருந்தோமா, அதனால என்னால் வீடியோ போட முடியல, டப் கூட பண்ண முடியல. எல்லோரையும் வேறு கூப்பிட்டு வேறு வந்திருந்தோம். லைக் ஃபேமிலிஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. ஆப்வியஸ்லி அப்போ நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்காதுல்ல. ஸோ இதனால் என்னால் டப் பண்ண முடியல. ஸோ ப்ராமிஸ் டே, தென் கிஸ் டே, ஹக் டே எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இது வந்து அதனால் உங்களுக்கு நான் வந்து டூ ஷார்ட்ஸாக தரேன். 1 ஷார்ட்ஸாக இல்லை, 2 ஷார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நான் இன்றைக்கி போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்ட் ப்ராபப்ளி இந்த வீக்குள்ளே போட்டுருவேன். டிலே ஏன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அப்கமிங்கில் ஒரு வேலண்டைன் ஸ்பெஷல் இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ வேலண்டைன் நாளைக்கு இல்லை, உங்களுக்கு வந்து ஹாப்பி அட்வான்ஸ் வேலண்டைன். ஸோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ வருது. அதை நான் என்னென்னு சொல்லலை, நீங்கள் நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் என்ன டைட்டில் வைக்கிறது அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் இதுக்கு என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ டப் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து தம்ப்நெயிலை பார்த்துக்கோங்க. ஓகே, டைட்டில். ஓகே, ஆனால் நான் கதை முன்னாடியே யோசிச்சுட்டேன்டா. வாங்க போய் பார்க்கலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனரியாவே இங்கே வந்து ஒரு ஆன்ட்டியை தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆன்ட்டி வந்து ஐயோ சரி அடுத்தது நம்ம தான் அப்படின்னு அந்த ஆன்ட்டி வெயிட் பண்ணிட்டுருக்கு. இங்கே வெயிட் பண்ணதும் வாங்கம்மா அடுத்தது வாங்க அப்படின்னு கூட்டதும் அந்த ஆன்ட்டி குடுன்னு போயிட்டு இந்தாங்க ஜோசியக்காரரி அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியம் பார்க்குற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க போல், ஆஸ்ட்ராலஜர். ஸோ பார்த்துட்டு இருக்கும் போது உங்கள் அம்மா ஐயா இது என் பையன் ஜாதகம், பொண்ணு பார்க்கணும், அதான் இவனுக்கு என்ன நேரம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பையனோட ஜாதகத்தை எடுத்து காட்டுறாங்க. ஸோ அவங்கள பற்றி நல்லா விவரமாக சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பையன் இந்த இதில் இருக்காரா, இந்த தொழில் பண்ணுறாரு, ஆமாம் இதில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லது, அவனுக்கு கல்யாண திசை வந்துடுச்சு, கூடிய சீக்கிரமே விரைவாகவே கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. காதல் திருமணமா இல்லை நாங்கள் பார்த்து வைக்கிற பொண்ணாயா? இந்த ஜாதகத்துக்கு காதெல்லாம் வராது, கண்டிப்பாக நீங்கள் பார்த்து திருமணம் பண்ணுற பொண்ணை தான் அவங்க வந்து மனம் முடிப்பாங்க அப்படின்னு சொன்னதும் உங்கள் அம்மாவுக்கு அம்மா ஹாப்பியாக இருக்குது. சாரி, உங்கள் அம்மா இல்லை, அந்த ஆன்ட்டி. ஓகே, அம்மா ஹாப்பியாக இருக்குது. எதுக்கும் இளையவனையோடதையும் காமிச்சிடலாமே. ஐயா இந்தாங்க இதையும் பார்த்துருங்க. சரி ஓகே. அவர் அப்படியே கொஞ்சம் நேரம் என்னமோ கையை விட்டு விரலெல்லாம் நின்றுட்டு, இந்த பையனுக்கு தோஷம் இருக்குமா? தோஷமா? என்ன தோஷம்? பரிகாரம் இருக்கா, செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அந்த அந்த ஆண்டி கேட்குறாங்க. அது தோஷம் எப்படின்னா, அண்ணனுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குப்பா இவருக்கு. என்ன ஐயா சொல்கிறீங்க? ஆமாம், ஒன்று அண்ணனோட நடக்கும், அப்படி இல்லைன்னா அண்ணனுக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்துடும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியுமோ பாருங்கள். அப்படி இல்லையா 2 பேருக்குமே சேர்த்து பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் இந்த இடத்துல மறைகிறதால அவருக்கு இந்த 3 மாதத்தோட கல்யாண தசை முடியுது. அதுக்கப்புறம் கல்யாண தசை எப்போ வருதுன்னா 1 2 3 4 அப்படி சொல்லிட்டு கையை விட்டு விரல் எண்ணிட்டு 6 வருஷம் கழித்து தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டிகிட்ட சொல்லவே, ஏன்னா 6 வருஷம் கழிச்சா? ஐயோ சரிங்க. 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணால் பிரச்சனை வராது இல்லையா? தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை வராது.
ஆனால் அந்த பையன் யாரையும் இழுத்துட்டு வராமல் உங்கள் ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் தாராளமாக 2 பேருக்கும் ஒரே மேடையில் கூட கல்யாணம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க ஐயா சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அவங்களுக்கு கொஞ்சம் தட்சணை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து எழுந்திரிச்சு வந்துடுறாங்க. அவங்களுக்கு உசுரே இல்லை. பிள்ளையோட ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொன்ன நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை 2வது இழுத்துட்டு ஓடி வந்துடும், இல்லை அண்ணனுக்கு முன்னாடியே கல்யாணம், நாளை பின்ன பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில்னு கேட்ட மான கேடாயிடுமே, அண்ணனுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணவன்னு. ஐயோ இவர்கிட்ட இதை கேட்க மறந்துட்டேனே. இவன் காதல் திருமணமா இல்லை இல்லை நாங்கள் பார்த்து வைக்கிற பொண்ணானே. சரி அவன்கிட்டே போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக வீட்டுக்குமே வந்திருப்பாங்க போல். வந்ததும் இப்போ பொறுமையாக அப்படியே நாக் பண்ணுறாங்க கதவை. தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உள்ள மாமா, தாப்பாலாம் போடல. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உள்ளே வராங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் அப்படியே ஹாயாக படுத்துக்கிட்டு அந்த பிள்ளை மொபைல் நோண்டிக்கிட்டே அவங்க அம்மாவை பார்த்து கேட்டுட்ருக்கான். அவங்க அம்மா அப்படியே பொறுமையாக அவங்களோட அந்த பையனோட காலில் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, மொபைலை தூக்கி கொஞ்சம் தள்ளி வைப்பா, அம்மா கொஞ்சம் பேசிட்டு போகிறேன். சரி சொல்லுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை வச்சுட்டு அப்படியே கையை 2த்தையும் அப்படியே தலை மேலே வச்சுட்டு அந்த மனுஷன் ஹாயாக கேட்குறாரு. டேய் ஜங்குக்கு, என்னம்மா ஜோசியம் போய் பார்த்துட்டு இருந்தல்ல, என்ன ஆச்சு? அண்ணனுக்கு ஏதாவது தோஷம் அது இதுன்னு சொல்லிட்டாங்களா? கல்யாணம் இப்போதைக்கு நடக்காத. வாயை மூடு, வாயை உடச்சிடுவான் நாயே. இருடா நம்மளால பேசிக்கிறேன். அவன் ஜாதகம்லாம் நல்லா தான் இருக்குது. அப்படியே உனக்கும் ஒரு 8 போய் சரி பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பார்த்தேன். நான் கேட்குறேன்னு குவிச்சிக்காத, காதலிக்கிறியாடா? அவர் அப்படியே அவங்க அம்மாவை அப்படியே பார்க்குறாரு. ஏன் 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 திடீர்னு அந்த மாதிரிலாம் கேட்குற? இல்லைடா, உன் ஜாதகத்தை பார்த்ததும் இன்னும் 3 மாதத்துக்குள்ளே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடணுமா. 2 பேருக்கும் ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணால் கூட நல்லதுன்னு தான் சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா பையனுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடுமாண்டா உனக்கு. என்னம்மா இன்னுமா இதெல்லாம் நம்புற? டேய் போடா நீ வேற. அதான்டா சொல்கிற அம்மா. பாருப்பா, யாரையாவது காதலிக்கிறியா சொல்லு, நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கடா தம்பி, அண்ணனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகிட்டோம், அடுத்ததே உனக்கு ஒரு 2 வருஷத்துலேயே கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் சரியா? அவனுக்கு முன்னாடியெல்லாம் கல்யாணம் பண்ணிடாதாடா மோ அப்படிங்கிறாரு. சரி சரி இதுதான் சொல்ல வந்தேன், நீ முதல்ல சொல்லு, காதலிக்கிறியா இல்லையா? இல்லைம்மா. ரொம்ப நல்லதுடா, அப்போ நான் உனக்கு பொண்ணு பார்க்கலாமே. பாருமா, எனக்கு ஆனால் இப்போதைக்கு என் கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ நீ உட்காந்து மொபைலை கட்டிட்டாலு போ. அவங்க அம்மா கடைன்னு போயிட்டு முதல்ல இந்த தரகரை பார்த்துட்டு ஜாதகத்தெல்லாம் வாங்கணும். ஆமாம் ஆமாம், நாள் கடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கடைன்னு அந்த பொண்ணுங்களோட ஜாதகம் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்துட்டு இருந்ததில் ஒரு அழகான அற்புதமான ஒரு பொண்ணு மாட்டியிருக்கு. சரி பொண்ணு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இந்த பயோடேட்டாலாம் நம்மளுக்கு முன்னாடியே கிடச்சோல்ல, இந்த புரோக்கர் வந்து நம்மளுக்கெல்லாம் பயோடேட்டாலாம் கொடுத்துருவாங்களே, அதில் வந்து அவங்க அம்மா 1-2 விஷயத்தெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பொண்ணு பார்க்க வரோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜங்குக்கோட அம்மா வந்து இன்டிமேஷன் பொண்ணு அந்த புரோக்கர்கிட்ட சொல்ல, புரோக்கரும் சரி ஓகே ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ஃபைனலி தட் டே கேம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து வந்தாச்சு, எல்லாருமே காரில் தான் வந்திருக்காங்க, இன்க்ளூடட் ஜங்குக் எல்லாருமே வந்துருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அண்ணனுக்கு பார்க்குற அண்ணி எப்படி இருக்காங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்குமே ரொம்ப ஆர்வத்தோடு அந்த மனுஷன் வந்து அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துட்ருக்காரு. வீடு வந்து பார்த்திங்கன்னா லைக் மிடில் கிளாஸ் மாதிரி நார்மலாக அவங்க வீட்லேயும் ஒரு காரு ஒரு வீடு 2 நாளாக அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு போல். ஸோ இங்கே வந்து அப்படியே பேசிகிட்ருக்காங்க. யாருன்னா இங்கே ஜங்குக்கோட அம்மா. ஆமாம் பொண்ணு என்ன படிச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க.
ஒரு வழியாக பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. எங்கள் பொண்ணோட தங்கச்சியும் வர இருக்கு போல் இங்கே. அந்த பொண்ணு தான் வந்து அவங்க அக்காவை அழைச்சிட்டு வருது. அந்த பொண்ணு ரொம்ப நார்மலாக தான் ட்ரெஸ் போட்டிருக்கு. ஸோ சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பொண்ணையுமே பார்க்குறாங்க. பொண்ணை பற்றி என்னம்மா பண்ணுற அப்படின்னா, நான் இப்போ தான் படித்து முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப வெட்கப்பட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக எல்லோரும் உட்கார சொன்னதால் அங்கே ஒரு சேர் இருக்கும், அந்த சேரில் உட்காந்துருக்கா. நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே போயிடுங்க, உங்கள் அம்மா கண்ணு காமிக்கிறாங்க உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அந்த இடத்த விட்டு போயிருந்திருப்பீங்க. ஏன் சின்ன பொண்ணு தானே இருக்கட்டும் இங்கே, இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு அப்படியே அண்ணி எப்படி இருக்காங்க, பார்க்க நல்ல லட்சணமாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜங்குக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இங்கே ஜங்கு கூட அண்ணன் பார்க்குறதே கிடையாது. லைக் ரொம்ப ப்ளஷியாக இருந்துகிட்ருக்கார் போல். டேய் பாருடா அண்ணா, உனக்காக தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த மனுஷனை வந்து பார்க்க வச்சுருந்துருப்பாங்க. அந்த மனுஷனுக்குமே பிடிச்சிருந்துருக்கும். இங்கே வந்து பொண்ணோட அம்மா வந்து 2 பேரும் தனியாக பேசுகிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையே, தாராளமாக பேசட்டும், இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் பேசினா தானே புரிஞ்சிக்க முடியும், போய் பேசட்டும், டேய் ரஞ்சித்து போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா போடா அப்படின்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணு ஏந்திரிக்குது. நீங்கள் அந்த பெட்ரூமில் ஆக்சுவலாக இருக்கீங்களா, இப்போ கதை ஓப்பன் பண்ணதும் உங்கள் அக்கா சிக்னல் பண்ணுறா வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவங்க 2 பேருக்கு வழி விட்டுட்டு நீங்கள் அப்படியே வெளில போயிட்டு ஹாலில் சும்மா சாதாரணமாக நின்றுட்டுருக்கீங்க. நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசி முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அவங்க 2 பேரும் வெளில வந்திருப்பாங்க. உங்களுக்கு அப்படியே சிரிப்பாக வருது, என்னத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒவ்வொரு வழியாக எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்னடா உனக்கு பிடிச்சிருக்கா, ஓகேவா, ஓகேம்மா. அப்படியே அவங்க அம்மா வந்து கிச்சனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு, என்னடி பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெக்கப்பட்டுட்டு சொல்லிகிட்ருக்கா. ஓகே. இப்போ அவங்க அம்மா, அதாவது பொண்ணோட அம்மா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பொண்ணுக்கு பூ வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பூ வைக்கிறதுக்கு எஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் ஜங்குக்கோட அம்மா வந்து கேட்குறாங்க, வைங்க தாராளமாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பொண்ணோட அம்மா சொல்லவே பூவும் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து அப்படியே அவங்க அம்மா, எனக்கு மறைச்சி பேச விரும்பலை, ஒரு சின்ன சிக்கல் மட்டும் இருக்குது. இங்கே எல்லாருமே சிக்கல்னோடனே என்னடா அம்மா குண்டை தூக்கி போடுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படியே அவங்க அம்மா வாயை பார்க்குறாங்க. அது அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல, ஆனால் சொல்லி தான் ஆகணும். பையனுக்கு சரி, நான் என் 2வது பையனுக்கும் சேர்த்து தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், அவன் ஜாதகத்தில் இந்த 3 மாதத்துக்குள்ளே அவன் கல்யாணம் பண்ணணும். அதனால தான் நான் பொண்ணுக்கு தங்கச்சி, அதுவும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதா தான் பார்த்துட்ருந்தேன். கல்யாணம் ஆன பொண்ணெல்லாம் நான் வந்து விட்டுறது, கடைசி பொண்ணு அந்த மாதிரி பொண்ணுக்கு அண்ணன் இருக்கிறது அதெல்லாம் வந்து நான் அந்த ஜாதகத்தெல்லாம் நான் ஒதுக்கிட்டேன். பார்த்ததில் உங்கள் பொண்ணுக்கு வந்து 2வது பொண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்றதில் பயோடேட்டாவில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. சரி அதனால தான் வந்து பார்த்தேன். நீங்கள் வந்து கவலைலாம் படாதீங்க, நகை நட்டு போடணும் அப்படின்லாம் நான் ஆசையே இல்லை எங்களுக்கெலாம். எங்களுக்கு எல்லா கடவுள் புண்ணியத்தில் எல்லா வகையான செல்வங்களும் எங்களுக்கு இருக்குது. நீங்கள் உங்கள் பொண்ணை மட்டும் அனுப்புனா போதும். பொண்ணு 2ம் மகாலட்சுமி மாதிரி இருக்குது. எனக்கு உங்கள் 2வது பொண்ணையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா ஒரு சம்மந்தத்தை பேச வந்தேன், நான் இப்போ 2 பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் நினைக்க வேணாம். என் சூழ்நிலை அப்படி, என் 2வது என் பையனோட வாழ்க்கையும் நான் பார்க்கணும்ல. அடுத்த 6 வருஷம் கழிச்சு தான் அவனுக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஜோசியத்தில் இருக்குது. அப்படியே டக்குன்னு ஜங்குக்கு, சின்னம்மா இந்த நேரத்தில் இதை பேசுகிறதுலாம் இதெல்லாம் கண்டென்ட் இல்லையாம்மா, நீ இருடா பெரியவங்க பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அடக்குறாங்க. இதுதான் என் 2வது பையன் பேர் ஜங்குக்கு. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், நல்ல சம்பளம், கை நிறைய சம்பாதிக்கிறான். வாரம் ஆனால் 2 நாள் லீவு, அடிக்கடி வெளியில் போவான், வெளியூருக்கெலாம் வேற போவான். அவனுக்கு இந்த வெளியில் போகிற பழக்கம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கெட்ட பழக்கம்லாம் ஒன்றுமே கிடையாது.
நிஜமாக சொல்கிறேன், அம்மானு கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து விசாரிச்சுக்குங்க. ஏதாவது என் 2 பையன் பேரில் தப்பு சொன்னாங்கன்னா நீங்கள் அப்புறம் என்னன்னு வந்து என்னை கேளுங்க. நான் 2த்தையும் அப்படியே தங்க மாதிரி வளர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் யோசிச்சு உங்கள் முடிவை சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்தால் நான் வேறு ஒரு பொண்ணெல்லாம் நான் பார்க்க முடியாது. நான் வேறு சம்மந்தத்தை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். யோசித்து பதில் சொல்லுங்கள். எனக்கு ஆனால் உங்கள் 2 பொண்ணையுமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கும் இதோட முடிஞ்சிடும். நீங்கள் கவலைப்பட வேணாம். அவன் யார் இவன் யாருன்னு நீங்கள் தாராளமாக வேணால் விசாரிச்சுக்கோங்க, எல்லாம் வேணால் பண்ணுங்கள். ஆனால் 3 மாதத்துக்குள்ளே எனக்கு கல்யாணம் நடக்கணுங்க. 2 பேருக்கும் ஒரே மேடையில் கல்யாணம் கூட நாங்களே பண்ணிக்கிறோம். நீங்கள் 2 நாளுக்குள்ளே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா தரகர்கிட்ட சொல்லுங்கள். நம்ம அதுக்கப்புறம் மேற்கொண்டு எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏம்மா என் லைஃப்லோட அண்ணனோட லைஃப் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அவங்க அம்மாவை போட்டு திட்டிகிட்ருக்காரு. டேய், நீங்கள் 2 பேரும் எனக்கு வேணும்டா. உன் வாழ்க்கையை எப்படியாவது போட்டுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்ருக்க முடியாது, புரியுதா? கொஞ்சம் அமைதியாக எனக்கு பேச தெரியும். சரி, நாங்கள் அப்போ வரோம். நீங்கள் கலந்து பேசிட்டு என்ன முடியும்னு சொல்லுங்கள். சரி. நீங்கள் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறீங்க. அந்த உங்கள் அக்காவை தான் ஆக்சுவலாக பார்க்க வந்திருப்பாங்க. நீங்கள் உங்கள் அக்காவோட சிஸ்டர், நீங்கள் தான் ஒயன். ஓகே, என்னடா அக்காவை பார்க்க வந்த அவங்க என்னைய வேற ஈஸியாக அப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா அதுக்கெல்லாம் ஓகே சொல்ல வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், டக்குன்னு 2 பொண்ணையும் அட் அ டைமில் கல்யாணம் பண்ணி கொடுனா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. ஒரு வழியாக அவங்களுக்கு டாட்டா பாபாய் சொல்லி விட்டு அவங்கள அனுப்பிவிட்டு வீட்டில் உட்காந்து அவ்வளோ பேச்சு. சொந்தக்காரங்க எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க, இதுமாரி இருக்குது, என்ன பண்ணட்டும் தெரியலை, 2 ஒரே வீட்டுக்கு போனால் அது சரி வருமா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா 2 பேருமே அட் அ டைமில் மாட்டுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை எல்லாத்தையுமே நெகட்டிவும் யோசிக்கிறாங்க, பாசிட்டிவும் யோசிக்கிறாங்க. 2 பேருக்கும் அப்படியே தூக்கமே இல்லை. அவங்க அம்மா அப்பாவுக்கெல்லாம் தூக்கமே இல்லை. இங்கே உங்களுக்குமே தூக்கம் இல்லை. பிடிச்சி விட்ருவாங்களோ, மாட்டி விட்ருவாங்களோ, நம்மளையும் போய் தொலைது சனியை தொல்லை இழவாக இருக்குது, இதோட மாரடிக்க முடியலன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோன்னு உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குது. ஐயோ, நான் வேறு ஒழுங்காக அந்த பையனை பார்க்கவே இல்லையே. பார்த்துருந்தாலாவது எப்படி இருப்பான் ஏது இருப்பான்னு வேறு ஏதாவது குறை ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த மாப்பிள்ளையை பார்க்குறது தான் ஆர்வமாக இருந்த அக்கா மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே எப்படி கொக்கி விடுவாங்கன்னு நினச்சி பார்க்கலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. இங்கே அவங்க அம்மாலாம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதே கிடையாது, அவங்களே எடுக்கிற முடிவு தான். அதனால் அப்படியே யோசிக்கிற மாதிரி இருக்குது. சரி, நம்ம அவங்க சொன்ன மாதிரி விசாரிப்போம். அவங்க தான் 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்களே, நம்ம கண்ணார ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுவோமேங்க. சரி, நீ சொல்கிறது சரிதான். இப்போது அவங்க அப்படியே டைரெக்டாக போயிட்டு மாப்பிள்ளை பார்த்தி டாப் டு பாட்டம் அந்த பக்கத்து வீடு, எய்த வீடு, வேலை செய்கிற இடம் எல்லாத்தையுமே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ கேதர் பண்ண முடியுமோ இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணியிருப்பாங்க. யாருமே அவ்வளோவா எதுவும் தப்பாலாம் சொல்லலை. லைக் பையனும் அமைதியாக இருப்பான், வெளியில் இருக்கிறதே தெரியாது. 2வது பையன் கொஞ்சம் டாக்கட்டிவ், பட் ஸ்டில் அவன் இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல பையன் தான், யார் மேலேயும் எந்த குறையும் சொல்ல முடியாது. இங்கே தான் இருந்தான், இங்கே தான் வளர்ந்தான், எல்லாருக்குமே தெரியும் ஜங்குக்கு பற்றியும் அவனை பற்றியும் ரஞ்சித்தை பற்றியும். 2 பேரும் நல்ல பயலுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்ல சர்டிஃபிகேட் தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ வீடுமே பார்த்துருந்துருப்பாங்க, வீடுமே ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுற மாதிரி இருந்திருக்கும். சரி அப்படின்ற ஒரு நல்ல தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துகிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, புரோக்கர்கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரோக்கர் அடுத்த செகண்டே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு, இதே மாதிரி இப்போ தான் கால் பண்ணாங்க, அவங்களுக்கு பரிபூர்ண சம்மதமா, அதனால் நீங்கள் மேற்கொண்டு என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? அப்படியா, சரி சரி, நானே என்னன்னு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் இப்போது அவங்க அம்மாவும் இவங்களும், ஏதாவது ஒயன் அம்மாவும் ஜங்குக் அம்மாவும் மட்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, நிஜமாக பிடிச்சிருக்குல்ல, நிஜமாக பிடிச்சிருக்கு, ஆனால் 3 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் அம்மா சொல்லவே,
சரி ஓகே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே ஓகேன்னு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் இங்கே என்கேஜ்மெண்ட் செஞ்சிடுறோம், நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மாட்ட வந்து ஒய்யனோட அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க. சரி நாங்கள் தாராளமாக பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லியிருந்திருப்பாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் நாள் குறிக்கிறாங்க. அந்த இதில் மண்டபம் பார்க்குறாங்க. ஒரு வழியாக மண்டபம் கிடச்சிருந்துருக்கும். ஸோ இப்போ வந்து மண்டபம்லாம் பார்த்துட்ருக்கும் போது தான் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இதுமாரி உனக்கும் தான் பார்க்குறோம், அந்த பையன் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னம்மா சொல்கிற, நீ ஏம்மா அக்செப்ட் பண்ண? நல்ல சம்மந்தம், அப்புறம் நீயும் அங்கே நல்லா தான் இருக்க போகிற, உன்னை ஒன்று பாலாங்காலத்தில் போய் தள்ளலைல்ல, அந்த பையனோட ஃபோட்டோ பார்த்தியா? பார்க்கலம்மா, இந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ஃபோனில் வந்திருக்கும் போல். அவங்க அம்மா எதுக்கும் அனுப்பி விட்டுருந்துருப்பாங்க போல் ஜங்குக்கோட ஃபோட்டோ. பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கார். நீங்கள் ஆன்னு பார்க்குறீங்க, நீங்கள் அப்படியே அம்மா பதிலுக்கு நீங்கள் உங்கள் பொண்ணோட ஃபோட்டோ அனுப்புனீங்களா? அவங்க அம்மா சிரிச்சிட்டாங்க டக்குன்னு வயனோட அம்மா. அனுப்பிட்டேன்டி, அதை அவங்க பிள்ளைகிட்ட காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி இந்த பையன் ஓகே சொன்னான்? பாவம் அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ ஓகே சொல்ல வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. இங்கே அப்படியே நம்ம ஜங்குக்காவை பார்க்கலாம். அந்த மனுஷன், அம்மா எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலம்மா அப்படிங்கிறாரு. உனக்கு ஏன்டா பிடிக்கணும்? எங்களுக்கெல்லாம் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. அம்மா கல்யாணம் பண்ண போகிறதுன்னா பாருமா, இப்படிலாம் பண்ணிங்கன்னா நான் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் சொல்லிடாமா. ஐயோ ஜோசியக்கார் சொன்ன மாதிரியே நடக்குது. ஒரு வேலை இவன் கல்யாணம் வேற ஒரு பொண்ணை பண்ணிட்டு வந்துடுவானோ? என்னடா நினச்சிட்ருக்க? நான் தான் உன்கிட்ட கேட்டுட்டு தானடா முடிவெடுத்தேன். நீ தானே சொன்ன நான் யாரும் இந்த பொண்ணையும் விரும்பலை, எனக்கு பரவாயில்ல, எதாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தானடா. யார் சொன்னா? நல்லா யோசிப்பாரு. அப்படியா சொன்னேன்? நீ பாருமான்னு தானே சொன்ன. நீ என்ன இப்படி பாலங்கடத்தில் தள்ளுவேன்னு நான் நினச்சேன். என்ன உன் ஃபஸ்ட்டு பையனுக்கு மட்டும் நல்லா அழகாக தேவதை மாதிரி பார்த்துட்டு என் ரெண்டாவது பையன் என்ன அப்படியே என்ன தண்ணியில் எடுத்து விட்றியா நீ? என்ன நான் பார்க்க எவ்வளோ ஹீரோ மாதிரி இருக்கேண்ணா? அதெல்லாம் மேக்கப் பண்ணாதானே? இப்போ பாருமா, மேக்கப் பண்ணுறேனோ இல்லையா அது தேவையில்லாத விஷயம். நான் மாடலாக அதனால நான் மேக்கப்லாம் பண்ணுவேன் தான். சரி நீ இதெல்லாம் சொல்லிட்டு நிற்காத சரியா? சரி அதை விடு. பாருமா அந்த பொண்ணு ரொம்ப சுமாராக இருக்கா, பாரு ஃபோட்டோ பாருமா. நேர கலையாக தாண்டா இருக்கா, இன்னும் உன்னோட ஒரு சிட்டிக்கு கம்மியாக இருக்குது கலரு. அப்படியே வாயில் திறந்தா பொய்யா ஊற்றுதில்ல உனக்கு. ஏம்மா அவன் என்ன ஒரு சிட்டிக்கு கம்மியாக இருக்காளா கலரில்? என் உடம்புல அவள் கலரே கிடையாது திரும்பல. இருக்கட்டும்டா, இப்போ என்னடா என்ன என்னன்னா எனக்கு அந்த பொண்ணு வேணாம். கலருக்காக ஒரு பொண்ணை வேணான்னு சொல்கிறியா நீ? அவள் ரொம்ப தங்கமான பொண்ணு பார்த்தியா? உரசி பார்த்தியா? ஏதாவது விசாரிச்சியா? எந்த இதுவும் பண்ணலை, அப்படியே சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து தூக்கிட்டு வந்திருக்க. பாருமா, உன் பிள்ளைக்கு மட்டும் கல்யாணம் பண்ண என்கிட்டே கேட்காம என்னை அங்கே ஒரு பொம்மை மாதிரி உட்கார வச்சுருக்கேன் நீ, சரியா? என்னாலலாம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது. எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குமா? இப்போ என்ன, என் ஜாதகத்தில் 6 வருஷம் கழிச்சு தானே. 6 வருஷங்கிறது பெரிய வருஷம் இல்லை. நான் 12 வருஷம் 40 வருஷம் கழிச்சா கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னால் நான் 6 வருஷம் கழிச்சே பண்ணிக்கிறேம்மா. பட்டுத்தாதம்மா என்ன, எனக்கு அந்த பொண்ணு வேணாம். இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கேன், தாலி எடுத்து உன் கையில் கொடுத்து நீயே தாலி கட்டுன்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஏஞ்சி வந்துடுவேன். கட்டி பேத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறாரு. அவங்க அம்மா அப்படியே, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. சமைக்கலாம் ஒன்றும் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப பிளாக்லாம் அவர் ஓவராக சீன் போடுறாரு ஜங்குக்கு. ஆக்சுவலாக நீங்கள் மாட்ரேட்டான கலரு, அதில் லைட்டாக கொஞ்சம் வந்து கலர் தூக்கல் தான், ரொம்பலாம் ஒன்றும் கலர்லாம் கம்மி கிடையாது. ஓகே, நார்மல் கலர் நீங்கள் பார்க்க. ஆனால் உங்கள் மூஞ்சி செம்ம லட்சணமாக இருக்கும். நல்லா ரவுண்டு ஃபேஸு, நீட்டு முடி, கார்ஜியஸாக இருப்பீங்க பார்க்கவே. அப்படியே கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு. அவருக்கு ரசனை இல்லை, உங்களை வேணான்னு சொல்கிறதுக்கு லூசு. நீங்கள் தேவதை மாதிரி தான் இருப்பீங்க. ஓகே, இப்போ அவங்க அம்மா அமைதியாக
அந்த ஃபோட்டோ இருக்கும்ல, உங்கள் அம்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் இல்லை, ஒரு 4-5 ஃபோட்டோஸ் வந்து அனுப்பியிருப்பாங்க போல். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வந்து ஜங்குக்கோட அம்மாவுக்கு வருது. ஜங்குக்கோட அம்மா வந்து ஜங்குக்கு அனுப்பியிருந்திருப்பாரு. பாருடா, மூக்க பாருடா, அழகாக இருக்குது, ஐயோ கண்ணு பாருடா, நீ எவ்வளோ ஐஸ் வச்சாலும் பரவாயில்ல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மட்டும் கேஷுவலாக இருந்துட்டுருக்காரு. இவன் இறங்கவே மாட்டானே. ஏதாவது மனசில் வச்சுருக்கேன்னு கேட்டால் அதுவும் இல்லாமப்பா. நான் காட்டுற பொண்ணே வேணாம்ப்பா. நான் என்ன தான் பண்ணுறது? இவங்களெல்லாம் பெற்றுட்டு நான் பட்டாத அவசரப்படுறேன்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. டக்குன்னு இங்கே ஒய்யனோட அம்மா கால் பண்ணியிருந்துருப்பாங்க. சொல்லுங்கள் சம்மந்தி, இப்போ தான் எங்களுக்கு கிடச்சிது, மண்டபம் கிடச்சிது, நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் மாப்பிள்ளைக்கு ஒய்யனோட ஃபோட்டோ அனுப்புனீங்களா? கடைசி மாப்பிள்ளைக்கு அவர் ஓகே சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக்காக்கே அது கேட்குது. ஆக்சுவலாக உங்கள் அம்மா லைட்டாக டமாரம் போல், அதனால் லைட்டாக இந்த எப்படி சொல்கிறதுனா வால்யூம் பட்டனை அது இன்க்ரீஸ் பண்ணி இல்லைனா ஸ்பீக்கரில் தான் வச்சு பேசுவாங்க. பிள்ளை பரிபூர்ண சம்மதம் சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கா பார்த்துட்டு டக்குன்னு வாங்கலான்னு போகிறார் மொபைலை. சரி சம்மந்தி, இங்கே வந்து கொஞ்சம் வேலையாக இருக்குன்னு அப்புறம் பேசுகிறா, பாய் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே அவங்க அம்மா, என்ன மாட்டி விழான்னு பார்க்குறியா? முடியாதுடா, இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தவே முடியாது, புரிஞ்சுதுல? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போகிறாங்க. நீ என்ன வேணால் பண்ணுமா, நான் அதுக்கு அடங்குற ஆள் நான் கிடையாது. உனக்காகலாம், அதுவும் உனக்காகவும் உன் பிள்ளைக்காகவும்லாம் என் வாழ்க்கையை விட்டு நிற்க முடியாது. எனக்கு அவன் மேலே ஒரு ஸ்பார்க்கே வரல, வாய்ப்பே இல்லை, அவ்வளோதான், கல்யாணம் பண்ணவே மாட்டேன். இங்கே அவங்க அம்மா அப்படியே எல்லாருக்குமே செய்கிறாங்க, சமைக்கிறாங்க, ஆனால் சாப்பிட மாட்றாங்க. பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஏன்டா இப்படிலாம் பண்ணுறான், அம்மா இந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்குடா, காலையிலையும் சாப்பிடல, மதியானமும் சாப்பிடல, என்ன ஒன்றால் தான்டா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணி அம்மாவை கஷ்டப்படுத்துகிற? நீ முதல்ல உன் வாயை மூட்டு போறியா? ரொம்ப ஓவர் மாதிரி பேசி நிற்கிறோம், தப்படா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக திட்டிட்டு அனுப்பி விட்றாரு. உனக்கு போய் அட்வைஸ் பண்ண வந்த மாதிரி என்ன அடிக்கிறோம், தப்பு கிடச்சிப்பேன் அப்படி சொல்லிட்டு அவன் அண்ணன் லொட்டுன்னு மண்டையில் அடிச்சுட்டு போகிறான். என்ன லதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேச சொல்லி கூப்பிட்றான். போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவன்கிட்ட பேசவே இல்லை. லதா ஒன்றுதான், காலையிலேருந்து சாப்பிட்லையா? அன்னைக்கு என்ன நீ ஜாலியாக இருப்பா, நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்லன்னா நான் செத்தேன் என்ன, உனக்கு என்ன, எல்லாம் எனக்கு தானே, நீ 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 சந்தோஷமாக இருப்பா, போய் கேம் விளாடு, ரீல்ஸ் பாரு, போ, கிளம்பு. இது இப்போ ஏம்மா சீன் போடுற? இப்போ என்ன, அந்த பொண்ணை நான் ஓகே சொன்னேன், அவ்வளோதானே? போனா எங்கே போகணும்? இந்த வீட்டை விட்டு நான் போகணுமா? நான் அது சொல்லலை, கல்யாணம் பண்ணி தொலைக்கிறேன் உனக்காக. தேங்க்ஸ்டா, எனக்கு தெரியும் என் பிள்ளை என் பேச்சை கேட்பான்னு நினைக்கல. போதும் நெஞ்சு நக்கா தைக்க செஞ்சு அப்படியே கிளம்பிரு, நான் நல்ல நேரத்தில் இருக்கும் போதே கிளம்பிருப்போம். இதை பாரு, நீ வாக்கு கொடுத்துட்ட, நீ மாற மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். தேங்க்யூடா ஜங்குக்கு அடிச்சுட்டு அவங்க அம்மா சந்தோஷமாக போகுது. இங்கே ஜங்குக்கு அவங்க அம்மாக்காக மட்டுமே அக்செப்ட் பண்ணியிருப்பார். அப்படியே அவர் மொபைலில் இருக்கிறவங்க ஃபோட்டோ பார்க்குறாரு. எனக்கு இவ்வளோ பிடிக்கல, எனக்கு ஏன் இவ்வளோ அந்த ஒரு ஸ்பார்க்கே இல்லையே, என் வாழ்க்கை எப்படி போதோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஸோ ஒரு வழியாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்கேஜ்மெண்ட்டு இதுக்கும் கொஞ்சம் டே கொஞ்சம் நெருங்கிட்டே இருக்குது. இங்கே இந்த ட்ரெஸ்ஸு ஷாப்பிங்ஸ் எல்லாமே போவாங்களே, அப்போ வந்து என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டில் தான் வந்து மாப்பிள்ளைக்கான அந்த கோட் சூட் இருக்கும்ல, அதை வாங்கி தரணும். அதனால் இப்போது ரெண்டு குடும்பமே ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு சினாரியோ. ஓகே, இங்கே வந்து பொண்ணுங்களுமே வந்திருக்குங்க. அதாவது நீங்களும் உங்கள் அக்காவும், அதேமாதிரி இங்கே ஜங்குக்கும் தென் ரஞ்சித் ஜங்குக்கூட அண்ணனுமே வந்திருப்பான்.
அவங்க 2 பேரை லவ் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு 2 பேருக்கும் இங்கே கத்தி சண்டை தான் வந்துட்டுருக்கு. லைக் எப்படி சொல்கிறதுனா, பெரிய அண்ணன் வந்து நம்பர்லாம் வாங்கிட்டாரு. அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த பொண்ணுக்கிட்ட. ஸோ அதனால் அவங்களுக்கு என்னமோ ஒரு அந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்போது அவங்க அந்த என்கேஜ்மெண்ட்லாம் நடக்கும் போதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்களே, அப்போ ஒரு மாதிரி லவ்வீகமாக இருப்பாங்களே, அந்த மாதிரி அந்த கோட் எடுங்க, அந்த நல்லா இல்லை, இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சாடையிலே அவங்க வந்து அவங்க கோட் மாடல்லாம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் நம்மளுக்கு எங்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் அப்படியே தூரத்துலேயே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் கொஞ்சம் சுமார் தான் போல். பட் ஜங்குக்கா செம்ம அழகாக இருக்கார். அப்படியே அப்படியே பார்க்குறீங்க, என்னடா அது இப்படி இருக்கான், பார்க்க செம்மையாக இருக்கான், எப்படி அவன் நம்மளை அக்செப்ட் பண்ணான், என்னால் அதை நம்பவே முடியல. நீங்கள் அப்படியே தூரத்துலேருந்து ஜங்குக்கு அப்படியே ஓரிக்கண்ணால் அப்படியே ரசிப்போம்ல, அந்த மாதிரி ரசிச்சிட்ருக்கீங்க. இப்போது ரஞ்சித் எடுத்துட்டான் ட்ரெஸ்ஸு. ஜங்குக்கு நீ எடுறா கோட் ஷூட்டு. அவர் அப்படியே அவருக்கு வச்சு பார்த்துட்டு இருக்காரு. லைக் அவர் உங்களை பார்க்கவே இல்லை. நீங்கள் உங்களை பார்த்தா தானேங்க நீங்கள் இதை எடு அதை எடுன்னு சொல்வீங்க. உங்களை அவர் பார்க்கவே இல்லை. அவர் மட்டும் அவரோட உடம்புல அப்படியே வச்சு பார்க்குறாரு. வேண்டாம் 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 அம்மா, இந்த இதில் எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும். எல்லாம் அப்படியே ஷாக்கு. கஸ்டமைஸ் பண்ணியும் இப்படியே அவங்க அம்மா கடுப்பாயிட்டு, இந்த கோட் ஷூட் ட்ரெஸ் எல்லாம் பொண்ணு வீட்டில் தான் எடுப்பாங்க, மூடிக்கிட்டே இங்கிடு. இது என்னோடய லைஃப் டைமில் ஒரு தடவை நடக்க ஒரு விஷயம், சரியா? எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி தான் கோட் ஷூட் வேணும். பரவாயில்ல, மாப்பிள்ளை ஆசைப்பட்டாருன்னா அதே செஞ்சிடலாம், சரி போகலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பையனுக்கு மட்டும் இல்லை அம்மா, எனக்கு அதே ஓகே தான்ம்மா, எனக்கு அவள் செலக்ட் பண்ணதும்மா, எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து அதை அதையே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. பக்கத்துலேயே ஒரு இடம் கஸ்டமைஸ் பண்ணுற கோட் ஷூட்ஸ் இருக்கு போல். அந்த இடத்துக்கு வந்து ஜங்கு கழிச்சிட்டு போயிட்டு இந்த பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் ஆக்சுவலாக ஒரு மாடல் இல்லை. ஆனால் இங்கே வந்து ஒய்யனோட வீட்டில் சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் இவர் ஒரு மாடல் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அவர் மட்டும் காஸ்டியூம்ஸில் செலக்ட் பண்ணுறாங்க. அங்கே உள்ள அந்த சேல்ஸ்மேன்லாம் இவர் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் போடுவார் போல். அந்த நாலேஜ் இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த நாலேஜ் இருக்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஓகே சார் ஓகே சார், இதுதான் என்னோடய ஷர்ட் சைஸு, இது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கஸ்டமைஸ் பண்ணி அப்படியே காட்டுறாரு. ஓகே சார், வித்தின் ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பில்லை பார்க்கும்போது அப்படியே கண்ணெல்லாம் எல்லாருமே வைடாக ஓப்பன் ஆகுது. பிகாஸ் அவ்வளோ பெரிய பில்லு. கஸ்டமைஸ்னாலே கொஞ்சம் ரேட் அதிகமாக தானே இருக்கும். இங்கே அவ்வளோ வந்ததும் அப்படியே டக்குன்னு ரஞ்சித்துக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு. அந்த அந்த அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் கொடுங்க, மற்றதை நான் கொடுத்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா அவரோட அமௌண்ட்டை வந்து அப்படியே கொடுத்துட்டாரு. ஓகேங்க ஓகே. எங்கள் அம்மா, இல்லை பரவாயில்ல தம்பி, இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல, எல்லாருக்குமே சரிசமமாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ்ஸாக போயிடுச்சு. பரவாயில்ல, மாப்பிள்ளை நம்ம கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு தோணுது. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கஸ்டமைஸ் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸுமே வந்திருக்கும். ஆனால் அவர் கொரியர் வந்து உங்கள் வீட்டுக்கு போட விட்டுருப்பார், அவர் வீட்டுக்கு சொல்லியிருந்திருக்க மாட்டார். ஸோ அந்த ட்ரெஸ் பேட்டர்னே பார்க்குறீங்க, ரொம்ப கார்ஜியஸாக இருக்குது. ஆக்சுவலாக அவரோட ரசனையே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் டக்குன்னு அவர் ஒரு ஷர்ட்டே இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணுறாருன்னா அப்போது அவர் லைஃப்பில் வர அந்த ஒய்ஃபை அவர் கண்டிப்பாக ஒரு இமேஜின் பண்ணி வச்சுருப்பாரு. அந்த இமேஜினுக்குலாம் நம்ம செட் ஆகுமா என்ன அப்படின்னு உங்களுக்கே ஒரு டவுட் வருது. ஏன்னா உங்களோட ஒரு அக்கா ஜாலியாக மொபைல் பார்த்து சிரித்து பேசிகிட்ருக்கா. ஆனால் அந்த சினாரியோஸ் உங்களுக்கு இப்போ வரைக்குமே நடக்கலை. இன்னும் ஒரு 2-4 டேஸில் உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட். பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே அந்த மனுஷன் உங்கள்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட இப்போ என்ன சாப்பிட்டியா வந்தியா போனியான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை. அப்போ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும்ல. அந்த மாதிரி தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. சரி, அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க போல், அதனால தான் நம்மளை இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கும் கொஞ்சம் மூளை இருக்கும்ல. நீங்கள் அதை லைட்டாக அதை யோசிச்சிட்டிங்க. சரி போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. அந்த ஷர்ட்ஸ் ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த ஷர்ட்டுக்கு மேட்சாகவே நீங்கள் உங்கள் புடவை எடுத்துருந்துருப்பீங்க.
ஸோ ஒரு எல்லாமே முடிஞ்சு போயிருந்திருக்கும். இப்போது என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு வந்துடுச்சு. ஈவினிங் போல் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் போல் கொஞ்சம் நல்லா பெரிய மகாலில் தான் வந்து அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இங்கே அட் அ டைமில் 2 கப்புள்ஸுக்கு என்கேஜ்மெண்ட். நடுவில் ஐயர் நிற்கிறாரு. முதல்ல நீங்கள் மாற்றுங்கோ மோதிரத்தை அப்படின்னு சொல்லவே முதல்ல ரஞ்சித்தும் உங்கள் அக்காவும் மாற்றுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜங்குக்காவும் நீங்களுமே மாற்றுறீங்க. ஜங்குக்கோட கை பிடிக்கிறீங்க. லைக் அவரோட கை நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்குது. உங்களோட கை வந்து மாட்ரேட்டான கலராக நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிட்டு லைட் உங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா நம்ம செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு. ஆனால் ஜங்குக்கு அப்படிலாம் இல்லை. நம்ம தலையெழுத்து நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி துணிஞ்சு இறங்குடா அப்படிங்கிற மாதிரி இருக்கார் ஜங்குக்கா இங்கே ஆக்சுவலாக. இப்போது நீங்களும் அவரும் பேராக நிற்கும் போது நிறைய பேர் வையன் பேர் சூப்பர்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வெள்ளையாக இருக்கார் ஆனால் உங்களுக்கு அழகு தூக்கி காட்டுது. ஸோ அதுவும் இதுவும் அப்படியே டேலி ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் நிறைய பேருக்கு உங்கள் பேர் லட்சணமாக தெரியுது. அப்படியே பார்த்துட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் அப்படியே பார்க்குறாரு. நல்லா கஸ்டமைஸ் பண்ணி சூப்பராக இருக்குது அந்த ஷர்ட், அந்த இது கோட் சூட். ஆக்சுவலாக நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ஒரு கொஞ்சம் தைரியம்லாம் ஏற்றிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு ஜங்கோ கிட்ட நீங்கள் ஆக்சுவலாக லைட்டாக ஷார்ட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ஹெசிடேட்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் எப்போ தான் ஜங்கோக்கா கிட்ட பேச ட்ரை பண்ணுறீங்க? ஏங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு கீழே குனிகிறாரு. உங்களுக்கு இந்த ஷர்ட் கோட் ஷூட் சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மெக் பண்ணிட்டு தேங்க்யூ சொல்கிறாரு. பேசிட்டார் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். அப்படியே நீங்கள் அப்படியே ஃப்ளஷ் ஆகிட்டே இருக்கீங்க. அந்த 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 மண்டபத்தில் நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கீங்க. பல்லா தெரியுது உங்களுக்கு. எங்கள் ஜங்குகாட அம்மாவும் அதேமாரி உங்கள் அம்மாவும் அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஆனந்த கண்ணீரில் 2 பிள்ளைங்களும் அட் அ டைமில் கல்யாணம் ஆகிற அந்த ஸ்டேஜில் நிற்கிறச்ச பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி ஆனந்தமாக இருக்குது 2 பேருக்குமே. இங்கே அப்படியே ஒரு வழியாக என்கேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சு போயிருந்திருக்கும். சாப்பாடு எல்லாருமே சாப்பிட்டுட்ருப்பாங்க. நீங்கள் அப்படியே சிரித்த புன்னகையோடு எல்லாருமே வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தென் ஃபைனலாக நீங்களும் அவரும் உட்காந்து சாப்பிட்டுருப்பீங்க. பக்கத்தில் ரஞ்சித் அவங்களும் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அவங்கெல்லாம் ஊட்டிக்கிட்டலாம் பொழியிறாங்க. ஆனால் இந்த சீன்லாம் உங்ககிட்ட இல்லவே இல்லை. அது நீங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு நடக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்க மாட்டோம்ல. நம்மளுக்கு இது தான்டா, நம்மளுக்கு தலையில் அவ்வளோதான்டா அப்படின்னு நம்ம நினச்சி போகல. அதே தான் உங்களுக்கும். ஸோ அதேமாரி திங்க் மட்டும் நீங்கள் அப்படியே ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கீங்க. ஆனால் இந்த ஃபோட்டோகிராஃபர் சனியர்ஸ்லாம் சும்மா இருக்க மாட்டானுங்க. சார் மேடம்க்கு ஊட்டி விடுங்க சார், வீடியோ எடுக்கணும். அவளுக்கு கை இருக்கா, அவள் சாப்பிட்டுப்பா. வேணாடா ஆன்ட்டி, வேணாடா அவன் ஆன்ட்டி ரொமான்டிக்காக இருக்காங்க. இல்லை சார், கப்பிள் சார், அதெல்லாம் கிரிஞ்சாக இருக்குது ப்ரோ, அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் அந்த அந்த பக்கத்தில் இருக்காங்க பாருங்க, அவங்கள செய்ய சொல்லி வேணால் அதை வீடியோ எடுங்க, நாங்கள் எப்படி இருந்துக்கிறோம். உனக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கேட்குறாரு. இல்லை, எனக்கும் அந்த கப்பிள்ஸ் மாதிரி இருக்கணும் தான் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அப்படியே ஜங்குவாக அவங்கள பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே டக்குனு கீழே குனிச்சிட்டிங்க. பாவண்டா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் அவனுங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறானுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பொறுமையாக உங்களுக்கு அப்படியே எடுத்து ஊட்டுறாரு. எட்ரா சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்களுமே எடுத்து ஊட்டி விட்டுருந்துருப்பீங்க. ஸோ ஒரு வழியாக போதுமா அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் சார். அப்படியே அந்த வீடியோவும் ஃபோட்டோவும் போயிருந்துருக்கும். ஏன்டா சிடுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொல்கிறான். மூடிட்டு உன் வாய் மேயப்பார். மனுஷன் அப்புறம் அமைதியாக சாப்பிட ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதை நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. இந்த காலேஜில் ஸ்கூலில் எல்லாம் அப்படியே போயிட்டு நீங்கள் வந்து இன்விடேஷன்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வச்சுருப்பீங்கள. நீங்கள் காலேஜுக்கு போகும்போது லைக் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வயனுக்கு வர மாப்பிள்ளை ஓஹோன்னு இருக்காருடி. நிஜமாக நிறைய பேர் வரல, அவங்களுக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஆக்டர் மாதிரி இருக்காரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்குங்க.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்துட்டுருக்கீங்க. இரு நான் இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே, இன்ஸ்டாகிராமில் ஏதாவது பார்த்துருந்துருப்பேன். இல்லடி, இல்லை, ஒரு நிமிஷம். இவர் ஒரு மாடல். நீங்களே ஷாக்கு. என்ன மாடலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக் ஆகுறீங்க. ஆமாண்டி, நான் பொய்யெல்லாம் சொல்லலை. உனக்கு தான் தெரியும்ல, என்னோடய ஹாபி, ட்ரீமே ஒரு மாடலிங்கில் போய் சேரணும் தானே. இவர் ரேம்ப் வாக் நடந்திருக்காரு, எனக்கு நல்லா தெரியும். இவரோட பேட்ச்சு 75/7. இதெல்லாம் நான் சும்மா நம்பர் விட்டடிக்கிறது, நீங்கள் அதெல்லாம் சர்ச் பண்ணாதீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஓகே, அந்த மாதிரி நம்பர் சொல்கிறா. இரு, நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டுட்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஓட விட்டுட்டு பார்க்குறா. பார்த்தா ஜங்குக்கோட ஃபேஸில் நிஜமாக அவர் ரேம்ப் வாக் பண்ணிட்டு தான் வராரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாய் பிளந்து பார்க்குறீங்க. ஏண்டி, இது உனக்கு தெரியாதா? தெரியுமே, அவர் மாடல்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. ஏன் உங்ககிட்ட நான் சொல்லலையா? அவர் கோட் ஷூட்டே கஸ்டமைஸ் பண்ணி தான் வாங்கினார்னு. கஸ்டமைஸ் யார் வேணாலும் பண்ணி வாங்கலாம், ஆனால் அவர் மாடல்னு உனக்கு தெரியுமா? எப்படி நம்ம விட்டு கொடுக்குறது? எனக்கு தெரியும், அவர் எனக்கு சொன்னார். அப்படியே எதுக்கு நீ ஷாக்கான மாதிரி பார்த்தியா? ஆனால் நான் அந்த வீடியோவெல்லாம் பார்த்தது இல்லைல்ல, அதான் ஷாக் ஆகிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அந்த வீடியோவை பார்த்து மட்டும் நல்லா நோட் பண்ணிட்டீங்க. உங்கள் மொபைல் அப்படியே வச்சு பார்க்குறீங்க. லைக் செம்மையாக இருக்கார் ஜங்குக்கா. அதில் நீங்கள் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லவே இல்லை. அப்படியே நம்ம ஒரு நிமிஷம் நம்ம ஸ்பேர் இல்லையோ, நம்ம அவருக்கு செட் ஆகாதோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு தோணல் வந்துகிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தோணலில் தான் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்கோட மொபைல் நம்பர் இருக்கும், பட் இது வரைக்கும் நீங்கள் டெக்ஸ்ட்டோ காலோ எதுவுமே பண்ணது கிடையாது. எல்லாமே ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி முதல்ல ஒரு பையன் வந்து ஃபஸ்ட் மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தானே நம்ம இருப்போம். ஆனால் அந்த சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஆசை இருந்திருந்தால் அவரே கால் பண்ணியிருந்திருப்பார், டெக்ஸ்ட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ நம்மளாம் எப்படி வாலண்டியராக கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்படியே அந்த நம்பர் அப்படியே வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இப்போ வந்து லைக் உங்களுக்கு பிடிக்குமா நிஜமா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே கேட்கணுன்னு தோணுது. ஒரு வேளை உங்கள் அம்மா வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்களா, இல்லை அண்ணன் வந்து இப்போ கல்யாணம் பண்ணுறான், அதனால் நம்மளையுமே இதுமாரி பண்ண சொல்கிறாங்க, அதுக்காக வந்து இது மாதிரி கம்பல் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோணல் இருந்துகிட்டே இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருந்துகிட்ருக்கீங்க. என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிடுச்சு. அந்த ரிங்கை அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி கையை வச்சு அப்படியே அந்த ரிங்கை வந்து நவுத்தி விட்டுட்டே இருந்துகிட்ருக்கீங்க. இங்கே வந்து உங்கள் அம்மா வந்து உங்கள் அக்காவும் நீங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சம்மந்திக்கிட்டேருந்து கால் வந்திருக்கும். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்து புடவைலாம் எடுக்கணும், முகூர்த்த எல்லாமே எடுக்கணும், அதெல்லாம் எங்கே எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கவே உங்கள் அம்மா வந்து என்னென்னமோ பேசுகிறாங்க. சரி, ரைட், ஓகே, நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் 1 வீக் லேட்டர் இப்போது வந்து எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. பட் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட். நீங்கள் வந்து அம்மா அக்காவுக்கு என்ன எடுக்கிறீங்களோ அதே எடுங்கம்மா, எனக்கு எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லையா, உங்களுக்கு நான் என்ன கட்டினா கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் வரல, காலேஜில் செமஸ்டர் போக போகுதுமா, ப்ளீஸ்மா என்னை இதில் இன்க்ளூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாததை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. லைக் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா படிக்கிற பொண்ணு, நீங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடி கூட நீங்கள் வந்து படிச்சிங்கனாலே நல்ல மார்க் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் தான் வந்து இதை வந்து ஒரு சாக்காக சொல்லி போக வேண்டாம், பரவாயில்ல, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ சரி, பொண்ணு வந்து படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுமே விட்டுட்டு லைக் உங்கள் குடும்பம் ஃபுல்லாக, அதே மாதிரி ஜங்குக்கோட குடும்பம் ஃபுல்லாக எல்லாருமே போகிறாங்க, உங்களை மட்டும் தவிர்த்து. ஸோ நீங்கள் வந்து காலேஜில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு நிலப்பெல்லாம் அங்கே தான். இன்ன நேரம் அங்கே ரீச் ஆகிருப்பாங்களே. ஆமாம், நம்ம வீட்லேருந்து அங்கே 2 hours தான் போயிருந்துருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருந்துருப்பாங்க, எடுத்துகிட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி லைக் எல்லாத்தையும் பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக இந்த காலேஜில் வந்து லன்ச் பிரேக் இருக்கும்ல. ஸோ லன்ச் பிரேக் வந்து 12:45க்கு வந்து ஒரு கால் வருது. உங்களுக்கு வைப்ரேட் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு
உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளேயில் வருது. நீங்கள் அப்படியே ஷாக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டக்குன்னு அட்டன் பண்ண முடியாதுல்ல, காலேஜில் இருக்கீங்க. ஆனால் இப்போ ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலேயே லைட்டாக கொஞ்சம் தள்ளி போயிட்டு யாருக்குமே தெரியாமல் ஹலோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹலோ அப்படிங்கிறாரு. நான் ஜாங்கோக் அப்படிங்கிறாரு. தெரியுமா? என் நம்பர் உன்கிட்ட இருக்கா? ம் சரி. ஆக்சுவலாக நான் கால் பண்ணதுக்கு ரீசன் ஏன் நீ வரல? அது செமஸ்டர் இருக்குது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு தான். ஓகே சரி, நல்லபடி. ஓகே பை. பை. அவ்வளோதான், அந்த மனுஷன் கட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு ஷாக்கு. ஒரு வேலை யாராவது சொல்லி கொடுத்து இல்லை பேசு, அவள் ஏன் வரலன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்ல வச்சுருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. எஸ் யூ ஆர் ரைட். அவங்க அம்மா தான் கேட்க சொல்லியிருந்திருப்பாங்க, ஏன் வரலை அப்படிங்கிற மாதிரி கேளு, இல்லைனா தப்பாயிடும். என்னென்னா அவர் வந்து நம்ம வந்தோம் இல்லையா எதுவுமே கண்டுக்காத மாதிரி அவர் இருக்காரே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு சந்தேகம் வரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா தான் கேளுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இங்கே ஜாங்கோக்காவை கேட்க வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த மனுஷனு கேட்டிருந்துருப்பார். கேட்டுட்டேன், போதுமா? என்ன சொன்னா? படிக்கிறாளாம். சரிடா. அடிக்கடி பேசுகிறான் அந்த பொண்ணுகிட்ட. சரிம்மா. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். ஸோ இங்கே வந்து நைட்டு ஆகுது, 11:30 மணி ஆகுது. அங்கேருந்து ஏன்னா குடும்பத்துக்கே நிறைய பேர் வந்து ட்ரெஸ் எடுப்பாங்களே. ஸோ அவங்க குடும்பத்துக்கு அவங்க எடுக்கிறாங்க, அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் எடுக்கிறீங்க. எல்லாமே முடிஞ்சுட்டு திருப்பியும் ரிட்டன் பேக் வீட்டில் ரொம்ப டயர்டாக வராங்க எல்லாருமே. ஆக்சுவலாக இங்கே நீங்கள் வந்து உங்கள் குடும்பம் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிருக்கீங்க, இங்கே வந்துட்டுருக்கீங்க இப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறீங்க. ஃபைனலி வந்திருப்பாங்க. வந்தால் டயர்டாக வராங்க எல்லாருமே. காலெல்லாம் ஒரு மாதிரி அயண்டு வர்றாங்க. எல்லாத்தையும் தூக்கி அப்படியே பூஜை ரூமில் வச்சுட்டு எல்லாம் கடன்னு எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம்னாலும் முடியலன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃப்ளாட் ஆகிடுச்சு. நீங்களுமே உங்கள் ரூமில் போய் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து லீவ் தான் ஆக்சுவலாக சாட்டர்டே. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு சரி என்ன தான் நடந்துச்சு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்குல்ல. ஸோ உங்கள் அம்மா கிட்டே போய் நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அக்காவுமே வந்துருக்குப்பா. வயன் அப்படிங்கிறவங்க உங்கள் அக்கா. என்னக்கா அப்படிங்கிறீங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? சொன்னாதாங்க்கா தெரியும், சொல்லுக்கா அப்படிங்கிறீங்க. பட்டும் படாத மாதிரி இருக்கிற ஜோடிகளில் நீங்களும் ஒன்று. ஆனால் உன் சாரியை செலக்ட் பண்ணது என்னமோ ஜாங்கோக் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சொல்கிறா. உங்களுக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. என்ன, என் சாரி செலக்ட் பண்ணது அவரா? அம்மா உண்மையாக சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாண்டி, லாவண்யா. உங்கள் அக்கா பேர் தான் லாவண்யா ஆக்சுவலாக. ஸோ லாவண்யா வந்து புடவை எடுத்துகிட்டு இருந்தா. அவருக்கு மாப்பிள்ளை வந்து இல்லை இந்த சாரி வேணாம் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தார். இங்கே உனக்கு வந்து சரி அவள் என்ன கலரில் எடுக்கிறாளோ அதுக்கு கொஞ்சம் ஓரியன்டாக நானும் உனக்கு எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் கொஞ்சம் லேட்டாக எடுத்துகிட்டு இருந்தா. இங்கே வந்தார் ஜங்குக்கு. ஒரு 4-5 சாரியை புரட்டினார். அப்படியே லைட்டாக கண்ணை வச்சு யோசிச்சுட்டு இருந்தார், இது அவளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியை மட்டும் எங்கள்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு அவர் மட்டும் கிளம்பி போயிட்டார். அப்படியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இரு அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம்லேருந்து உங்கள் அம்மா புடவை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம், எதிராக அவர் எடுத்தார். நம்மளுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல. ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா இதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது உங்கள் அக்கா எடுத்தது. உங்கள் அக்காவும் உங்கள் அக்கா அம்மாவும் எடுத்தது. ஓகே, இதுதான். நீங்கள் அப்படியே அதை பார்க்குறீங்க. பார்த்தா செம்மையாக இருக்குது அந்த சாரீ. ஆக்சுவலாக உங்கள் அக்கா வந்து ஜங்குக்கு அதை எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் ஐயோ இந்த சாரீ நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. அதை ப்ரைஸ் எல்லாம் அந்த மனுஷன் பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் இதை போட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லா, அந்த மாடலிங்கில் இருக்கிறதாலே எந்த சாரீ யாருக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு நல்லா தெரியுது போல். ஸோ அவர் வந்து இதை டக்குன்னு எடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருந்துருப்பார். நீங்கள் வந்து அதை வச்சு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கலருக்கு அது ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் அப்படியே ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்குலாம் அவரே எடுத்து கொடுத்துருக்காரா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அக்கா சாரியும் சூப்பராக போதும் நீ நிறுத்து. சும்மா அப்படியே என்னது உனக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு அப்படியே எனக்கும்
சரி பாவம் போனால் போட்டு சொல்லலாம் அப்படின்னு நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை சரியா, பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சொல்லுது. அக்கா நிஜமும் சாரி சூப்பராக இருக்குக்கா, உன் கலருக்கு இது சூப்பராக இருக்குங்க்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு 4-5 ஐஸ் பிட் போட்டிருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஜங்குக்கா உங்கள்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணுறதோ கால் பண்ணுறதோ நத்திங் லிட்ரலி. இப்போ வந்து இந்த எப்படி சொன்னால் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்குள்ளே இங்கே வந்து உங்கள் அக்காவும் உங்கள் அக்கா ஹஸ்பண்டும் போகிறாங்க. இங்கே வந்து நீங்கள் அப்படியே நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் வயிறு எரியும் இல்லை, நம்மளுக்கு தானே அந்த நேரத்தில் கல்யாணம் ஆக போகுது. ஆனால் நம்மளுக்கு அந்தமாரி சம்பவமே கிடையாது. உங்களுக்கு அவங்க அம்மா நிறையா சொல்லியிருப்பாங்க, இதுமாரி பண்ணுடா அப்போ தான்டா அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து கல்யாணத்தில் போடும்போது கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் போஸ்ட் வெட்டிங் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கா சொல்லியிருந்திருப்பார். ஸோ ஒரு வழியாக இவங்களோடது மட்டும் அந்த மானிட்டரில் வந்துட்டுருக்கும். அந்த இப்போ என்னென்னா நாளைக்கு கல்யாணம் நைட்டு நடக்குதுல அந்த ரிசப்ஷன். ஸோ அதில் வந்து பொண்ணு அழைப்பு வரும்ல, அதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அந்த அப்போ வந்து அப்டேட் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கும் ஜங்குக்காவுக்கும் போட்டிருந்துருப்பாங்க. இங்கே நிறையா பேர் உங்கள் கல்யாணத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வராங்க. எதுக்குன்னா ஒரே மண்டபத்தில் 2 கல்யாணம், ஒரே மண்டபத்தில் அக்கா தங்கச்சி கல்யாணம், அண்ணன் தம்பிங்களுக்கு கல்யாணம், அது கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேர் தானே. ஸோ அதனால் எல்லாருமே பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக எல்லாருமே வந்திருக்காங்க, குடும்பத்தோடு வந்திருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 தாலி கட்டுறது பார்க்குறது நல்லா இருக்கும்ல. எங்கள் ஜங்குக்கோட அம்மா ஒரு பெரிய மஹாலில் தான் பிடிச்சிருப்பாங்க, நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறது அவங்க கெஸ்ஸு. அதே மாதிரியே நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே வந்து நல்ல பிரம்மாண்டமாக எப்படி சொன்னால் லைக் ரிசப்ஷன்ஸ்லாம் நடக்குது. பூ தூவி அந்த மாதிரி நிறைய நீங்களாம் அப்படியே கார்ஜியஸாக இருக்கீங்க. ரிசப்ஷனுக்கு ஆக்சுவலாக ஃப்ராக் டைப் போட்டிருக்கீங்க ஒரு க்ரீன் கலரில், தென் வந்து சில்வர் கலரில் பீட்ஸ் வச்ச மாதிரி நல்லா ஃபுல்லாக நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் அக்கா பீச் கலரில் ஓகேவா. இங்கே வந்து 2 பேருமே கோட் ஷூட்ஸில் தான் நின்றுட்டுருக்காங்க. தென் அந்த ரிசப்ஷனில் அப்பா முடியல அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. அவ்வளோ பேர் வராங்க, நீங்கள் எல்லாத்துக்குமே சிரித்து இது பண்ணிகிட்ருக்கு, சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஒரு வழியாக நைட் எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு நார்மலான சாரீ கட்டிட்டு ஏதோ நலங்கு அதெல்லாம் வச்சுட்டு தென் வந்து முகூர்த்த புடவை வந்து கட்டிட்டு வர சொல்கிறாங்க. கட்டிட்டு வரீங்க, பார்த்தா அதில் ரொம்ப கார்ஜியஸாக இருக்கீங்க. அந்த எப்படி சொல்கிறதா அந்த பியூட்டிஷியன் இருக்காங்களா, யார் சாரீ செலக்ட் பண்ணாங்க, ப்ளீட்டில் நல்லா உட்காருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க. நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிறீங்க. உங்கள் அக்கா வந்து உங்களுக்கு பக்கத்தில் தான் கொஞ்சம் தள்ளி தான் இருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அக்கா அப்படியே கணக்குது. நீங்கள் அப்படியே அமைதியாக அது என் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹலோ மேடம், உங்களுக்கு இன்னும் கல்யாணம் இல்லை மேடம் அப்படின்னு உங்கள் அக்கா சொல்லுது. நீங்கள் அப்படியே டக்குன்னு தலை குனிஞ்சிக்கிட்டீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஸோ ஒரு வழியாக இங்கே வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு அப்படியே கண்ணாடியில் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. லைக் சூப்பராக இருக்கீங்க ஆக்சுவலாக. அப்படியே ஒரு விஷயம் நம்மளே நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஐயர் சொல்லவே இப்போது ஃபஸ்ட்டு இவங்க அக்கா போகிறாங்க. ஸோ 10 ஸ்டெப்ஸ் பேக், அதுக்கப்புறம் நீங்கள் போய் உட்காடுறீங்க. நீங்கள் வரும்போது அப்படியே பொறுமையாக ஆல்ரெடி மாப்பிள்ளைங்களாம் அவங்க உட்காந்துருக்காங்க போல். ஜங்குக்கு அங்கே பார்க்குறாரு. நினச்சேன் இந்த சாரி அவ்வளோக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுவார். அதை வந்து இந்த கேமராமேன்ஸ் பார்த்துட்டு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நல்லா அப்படியே ஜூம் பண்ணிலாம் ஃபோட்டோலாம் வேறு எடுத்துருப்பானுங்களா. எல்லாம் பாரு ஜங்குக்கு காதல் கண்ணில் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போது ஒரு வழியாக நீங்கள் வந்து ஜங்குக்கா பக்கத்தில் போய் உட்காந்துருந்துருப்பீங்க. எல்லாருமே அப்படியே நிறையா பேர் அப்படியே பக்கத்தில் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, எந்த கப்பலில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு வழியாக உங்களுக்கும் ஜங்குக்கா தென் வந்து உங்கள் அக்காவுக்கும் தென் வந்து உங்கள் அக்கா ஆத்துக்காருக்கும் கல்யாணம் நடக்கும் ஒரே டைமில் ஒரே இதில் ஓகேங்களா. கெட்டி மேலே அப்படின்னு சொல்லும் போது இங்கே மாங்கல்யம் தந்துனா நீ நம்ம ஜீவனை ஏதுனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ஸ்லோகம் ஓடுது. ஸோ அப்படியே டங்குன்னு சொல்லிட்டு தாலியெல்லாம் கட்டியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு டக்குனு உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் தான் வரும். ஆனந்த கண்ணீரோ இல்லை இது சம்திங் ஏதோ ஒன்று ஓகே. இப்போ நீங்கள் அப்படியே அண்ணா வந்து உங்கள் அம்மாவை தான் பார்க்குறீங்க. உங்கள் அம்மா அழுதுகிட்டே அப்படியே 2 பேருக்குமே இது பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே ஜங்கு கூட அம்மாவுக்கு தான் அப்பாடா நல்ல வேலை, அந்த ஜோசியக்கார சனியும் சொன்ன மாதிரி நடக்கலப்பா, அவன் எந்த ஒரு பொண்ணையும் இழுத்துட்டு வரல, அவன் அண்ணனுக்கு முன்னாடியும் கல்யாணமும் பண்ணல, இதுக்கு தான் நான் கடந்து அடிச்சுக்கிட்டேன்
அப்பா இப்போ தான் என் மனசு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ தான் பெருமூச்சே விடுறாங்க ஆக்சுவலாக. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே எல்லா ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடிஞ்சு போயிருந்துருக்கும். இங்கே வந்து நைட் வந்து இங்கே ஜங்குக்குன்னு தனி ரூம் இருக்கும். இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போயாகணும். அந்த எல்லா சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து எப்படி சொல்கிறதுனா லைக் ஈவினிங் போல் தான் ஆயிருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே சும்மா ஹாலில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு தூக்கமுமே வந்திருக்கும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சதால். அப்படியே ஹால்லே உட்காந்து தூங்கும் போது உங்கள் அத்தை என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, அம்மா மேலே போய் தூங்குமா ஜங்குக்கோட ரூமில். இல்லை பரவாயில்ல இங்கே போய் தூங்குமா, இப்போது எந்த ஒரு சம்பிரதாயமும் இல்லை, நாங்கள் வேணால் கூப்பிடுறோம் ஓகே. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கன்ஃபியூஷனில் இருந்துகிட்ருக்கீங்க. லைக் உங்களுக்கு வந்து ஜங்குக்கோட ரூம் எதுன்னு தெரியாது. நீங்கள் அப்படியே பொறுமையாக போயிட்டு எந்த ரூமாக இருக்கும், நம்ம தப்பாக ஏதாவது நாக் பண்ணிட போகிறோம். நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. அவருக்கு கால் பண்ணி கேட்கட்டா, இல்லை வேண்டாம் நாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஒரு தைரியத்தில் குத்துமதிப்பா ஒரு கதவை நாக் பண்ணுறீங்க. பார்த்தா அது உங்கள் அக்கா லாவணியா இருக்காங்களே அவங்களோட ரூம் போல். ஸோ அவர் தான் என்னம்மா அப்படிங்கிறாரு. ஐயோ சாரி மாமா, தெரியாமல் நான் நாக் பண்ணிட்டேன். அவர் ரூமு இது, அவன் ரூமு இதோ ஆப்போசிட்டில் இருக்குது பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. தேங்க்ஸ் மாமா, சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொன்னீங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக கதை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்துருப்பார். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்து ரஞ்சித் மாமாட்ட பேசிகிட்டு இருந்தது அவர் பார்ப்பார். என்னாச்சு அப்படி சொல்லி இங்கே வந்து ஜங்குக்காக கேட்கவே நீங்கள் நான் தெரியாமல் ரூம் நாக் பண்ணியிருப்பேன். ஏன் உன்கிட்ட தான் என் நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணி கேட்க வேண்டியதுதானே. தெரியாமல் வந்துட்டாடா, அதில் என்ன இருக்குது, நீ எதுவும் சொல்லாத. சரி நீ போம்மா. தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயத்துலேயே உள்ளே போகிறீங்க. நீங்கள் அவரை உள்ளே ஆல்ரெடி போயிருப்பார். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு அப்படியே பொறுமையாக லாக் போட்டுட்டு சாரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. என்ன பார்க்குறேன், ஏதாவது தேடுறியா என்ன? பாய் இல்லைன்னா பெட்டு, இந்த அப்படியே கீழே படுக்கும் போது அந்த உருள்ற மாதிரி பெட் இருக்குமே, உருட்டுற மாதிரி, அது எதுவுமே இல்லையே. எதுக்கு அதெல்லாம்? நான் தூங்கணும்ல, தரையில் தூங்கி எனக்கு பழக்கம் இல்லையே. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. நான் உன்னை தூங்கவே சொல்லியே தரையில் அப்படிங்கிறாரு. சோஃபாவுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. நீ பெட்டு உன் கணக்கு தெரியுதா? பெட்டு பெருசாக தானே இருக்குது. அப்புறம் என்ன, பெட்டில் தூங்கு, தூங்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா என்ன? ஓ சரி, உங்களுக்கு வல்லப்பாடு அப்படிங்கிறாரு. ஏங்க என்னது? நான் ட்ரெஸ் மாற்றணும். மாற்று. யார் இப்போ என்ன சொன்னா, மாற்றக்கூடாதுன்னு சொன்னாங்களா என்ன? நீங்கள் இருக்கீங்க, அதுக்குன்னா நான் வெள்ளையா போக முடியும்? நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டேன், மாற்று அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் போயிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஹெசிடேஷனாக இருக்குது. ஸோ ஜாக்கெட்டை மட்டும் அதே ஜாக்கெட் போட்டுட்டு சாரியை மட்டும் வேறு சாரீ மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஒரு நார்மலான ஒரு காட்டன் சாரீ அதை அப்படியே வியர் பண்ணுறீங்க. இங்கே ஜங்குக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ஸ்லாம் இல்லை. நார்மலாக அவர் மட்டும் உட்காந்து மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்காரு. ஒரு வேளையாக நீங்கள் வந்து அந்த சாரியெல்லாம் இது வேறு ஒரு புடவை மாற்றிட்டு உங்களுக்கு வேறு தூக்கம் வேறு சொக்குதா, ரொம்ப டயர்டாக வேறு இருந்திருப்பீங்களா, நீங்கள் அப்படியே பொறுமையாக ஐயோ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அந்த சைட் போய் உட்காரிங்க. நீங்கள் அந்த சைட் வர்றதால அந்த மனுஷன் லைட்டாக தள்ளி படுத்துக்கிறாரு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா அப்படியே படுத்துட்டு பொறுமையாக அப்படியே லைட்டாக அப்படியே ஓரமாக படுப்போம்ல, லைட்டாக இப்படி இப்படி போனால் பொத்துன்னு கீழே விழுந்துடுற ஸ்டேட்டில் நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க. அவர் ஆனால் எதுவுமே கண்டுக்கல. அப்படியே அந்த சைடு திரும்பியிருப்பார். நீங்கள் அப்படியே அப்படியே பார்க்குறீங்க. அப்பாடா அந்த மனுஷன் அந்த சைடு தான் திரும்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி போய் படுத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே கண்ணை மூடுறீங்க. போர்வை இருக்கும், அதை அப்படியே போத்திட்டு அப்படியே பொறுமையாக தூங்கி இருந்திருப்பீங்க. ஒரு நல்ல தூக்கம், ஒரு 1/2 மணி நேரம் கழித்து உங்களுக்கு நல்ல தூக்கம் வந்திருக்கும். ஸோ தூங்கி முடித்ததுக்கப்புறம் உங்கள் மொபைல் வந்து வைப்ரேட் ஆகிட்டுருக்கு போல். இங்கே ஜங்குகாவுக்கு மட்டும் கேட்குது, என்ன இந்த ட்ருங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் ஃபோன் தான், அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது எங்கள் அம்மா நம்பராச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அட்டன் பண்ணுறாரு. என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. என்னடா பண்ணுறா வயனு, தூங்குறாம்மா, ஏம்மா? இல்லைடா மணி 6 ஆயிடுச்சு, அதான் விளக்கேற்றணும். ஏன் அவங்க அக்கா இல்லையா? அவங்கள ஏற்ற சொல்லுங்கள். டேய் எனக்கு தெரியாதா, 2 பேரும் தான் ஏற்றணும். ஓ சரி, அதுக்குள்ளே உன் பொண்டாடி இதப்பா இது தானே வேணாங்கிறது, மூடுமா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் காலை கட் பண்ணியிருந்திருப்பார். இப்போது அந்த மொபைலை வச்சே பொறுமையாக உங்களோட ஷோல்டரை டேப் பண்ணுறாரு. ஒய் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே டபக்குன்னு எழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. மூஞ்ச கழுவிட்டு போ, என்னமோ விளக்கேற்றணுமா. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிடைக்கடன்னு போயிட்டு மூஞ்சி முகத்தெல்லாம் கழுவிட்டு, மேக்கப்பே இல்லை, மூஞ்ச கழுவினதுக்கப்புறம் அப்படியே அவ்வளோ மேக்கப் உருண்டு ஓடுது உங்களுக்கு. அந்த மையம் மட்டும்தான் இருக்குது கண்ணில். அப்பா எப்படி இருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூஞ்சை பார்த்துட்டு நீங்களே சொல்லிட்டு அப்படியே கடைன்னு போகிறீங்க. ஒரு நிமிஷம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை, நீ போ அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கடைன்னு போகிறீங்க. எதுக்கு என்ன நிற்க சொன்னார், எதுக்கு போக சொன்னார், எதுவுமே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. ஜங்குகா ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படின்னா லைக் கொஞ்சம் கிராண்டாகவே உங்களை பார்த்துருந்துருப்பார். அக்காவை பொண்ணு பார்க்க வரதா இருந்தாலும் நம்ம என்ன பைத்தியம் மாதிரியாக நிற்போம், நம்மளும் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டிருப்போம்ல. ஸோ அவரை பார்த்த சினாரியோஸில் எல்லாத்துலேயுமே கிராண்டான ட்ரெஸ் தான் இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து நார்மல் கப்புள்ஸ் மாதிரி லைக் வீடியோ கால், ஆடியோ கால் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் நார்மலாக எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறது ஜங்குகாவுக்கு தெரியவே தெரியாது. எல்லா அக்கேஷன்லேயும் நீங்கள் வந்து கிராண்டாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் சிம்பிளாக இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஓகேயா? ஸோ அந்த மனுஷன் வந்து இப்போ தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப்பே உங்கள் மூஞ்சில் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாலும் எப்படி இருப்பாலோ அந்த ஒரு ஸ்டேட்டில் பார்க்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அவருக்கு. நல்லா இருக்கால நார்மலாக இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குகான்னு நினச்சிட்ருக்காரு. ஸோ இங்கே நீங்கள் வந்து அப்படியே புடவையெல்லாம் அப்படியே இழுத்து வச்சு கட்டிட்டு அப்படியே நீங்கள் பொறுமையாக விளக்கெல்லாம் ஏற்றிருந்துருப்பீங்க. நல்லா குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே பெரியவங்க காலெல்லாம் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்வீட்டெல்லாம் செய்ய சொல்கிறாங்க. என்னமோ புதுசாக கல்யாணம் ஆனவங்களாம் ஸ்வீட் செய்யணும் போல். உங்களுக்கு கேசரி கை வந்த கலை, அதனால் நீங்கள் பண்ணுறீங்க. உங்கள் அக்கா வந்து ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கும். ஸோ 2 பேருமே செஞ்சுட்டு அப்படியே கொடுக்குறீங்க. நீங்கள் வந்து ஜங்குகாவையும் அப்புறம் வந்து ஜங்குகாவோட அண்ணனையும் கூப்பிட்டுருந்துருப்பாங்க. டேஸ்ட்டு பார்க்க சொல்லியிருந்திருப்பாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்ருந்துருப்பானுங்க. அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் சாப்பாடெல்லாம் முடிஞ்சு போயிருந்திருக்கும். லைக் ஒரு அரவுண்ட் ஒரு 9:30 9:45 அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களை திருப்பியும் நீங்கள் வந்து புடவை கட்டுனீங்களா, அதே புடவையில தான் திருப்பி கட்ட விட்டுட்டு இன்றைக்கி உங்களுக்கு வந்து முதல் இரவு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா லைக் உங்களெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி திருப்பி அந்தமாரி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த மேக்கப் போட்டு பற்றிக்கிட்டு வருது. ஐயோ மூஞ்சிக்கு ரெஸ்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. உங்கள் அக்கா நான் மினிக்கி நான் மினிக்கி அப்படி தான் உங்கள் அக்கா இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு வழியாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கா வந்து ப்ளஷ் ஆகிட்டே போகுது. நீங்கள் உன் காட்டில் மழை, நீ சந்தோஷமாக இரு லாவண்யம் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும்ல உங்களுக்கு அங்கே ஒன்றுமே நடக்க போகிறது இல்லைன்னு சொல்லிவிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக நாக் பண்ணிட்டு போகிறீங்க. இங்கே வந்து ஜங்குகா ஐயோ அப்பா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அந்த மனுஷன் வந்து அந்த வேஷ்டி சட்டையில் தான் அவரையுமே அந்த கல்யாணம் பண்ண வேஷ்டி சட்டையில் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அவர் கடைக்கடனை போய் மாற்றிட்டு வந்துட்டார். என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியாதுப்பா அப்படி சொல்லிட்டு நக்குனோண்டு ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஷார்ட்ஸு
அப்புறம் பனியன் டைப்பில் ஒரு குட்டியோண்டு ஒரு ஷர்ட் மாதிரி போட்டிருக்காரு. ஷர்ட்டு கூட கிடையாது, பனியன் தான் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. கலர் பனியன். ஓகே, அந்த மாதிரி போட்டுட்டு, நீ ஏன் இந்த மாதிரி நிற்கிற, நீ போய் புடவையை மாற்றிக்கோ அப்படிங்கிறாரு. ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பால் குடிப்பீங்களா, அதெல்லாம் தாராளமாக குடிப்பேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி வச்சுட்டு குடிக்கிறாரு. இப்போ நீங்கள் அதே மாதிரி புடவையெல்லாம் மாற்றுறீங்க, அவர் பார்க்க மாட்டாருன்னு உங்களுக்கு, ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தானே அது என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு தோணும். ஆனால் அந்த மனுஷனுக்கு தான் அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அது உங்களுக்கே தெரியும். அப்படிங்கிறதால நீங்கள் வந்து கொஞ்சம் இப்போ கான்ஃபிடெண்ட்டாக இறங்கிட்டீங்க. புடவையெல்லாம் வந்து ஜாக்கெட்டெல்லாம் இப்போ மாதிரி இருந்துருப்பீங்க, வேறு ஒரு நார்மல் ஜாக்கெட் போட்டுட்டு அப்படின்னு நார்மலாக இப்பயுமே சாரீ தான், நார்மல் காட்டன் சாரீ நீங்கள் வியர் பண்ணியிருக்கீங்க. ஆனால் மேக்கப் அப்படியே தான் இருக்குது. அவர் தயவு செஞ்சு இந்த மேக்கப்பை மட்டும் கழிச்சிட்டு வரியா அப்படிங்கிறாரு. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கடன் போய்ட்டு மேக்கப் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு வந்துருந்துருப்பீங்க. பார்க்க நேச்சுரலாக அழகாக இருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. உங்கள் கண் ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக. அவர் அப்படியே உங்கள் கண்ணை தான் பார்க்குறாரு. என்னது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ மேக்கப்லாம் போடாத, நார்மலாகவே நீ நேச்சுரலாகவே அழகாக இருக்கு, நீ இப்படியே இரு, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. அவர் வாயால் பிடிச்சிருக்குன்னு வேற சொல்வாரா? என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆனை பார்த்துட்ருக்கீங்க. ஏங்க என்னது, உங்ககிட்ட நான் உன்னை கேட்டால் கோவிச்சிக்க மாட்டிங்களே? கேளு. நீங்கள் மாடலா? அவர் டக்குன்னு உங்களை பார்க்குறாரு. அம்மா சொன்னாங்களா? இல்லை. பின்ன உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தி, அவள் மாடலிங் தான் அவளோட ட்ரீமு. அவள் அதனால் எல்லாத்தையுமே உட்காந்து பார்ப்பா போல். அவள் உங்களோட ஃபோட்டோ நான் வச்சுருந்தேன், அதை பார்த்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் உங்களோட மாடலிங் அந்த கேட்வாக் காட்டினா, அப்போ தான் தெரியும் நீங்கள் ஒரு மாடல்னு. அதான் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், நான் ஒரு மாடல். ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள். எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா தான் நம்மளுக்கு அது தெரியும், ஆனால் அது அவர் வாயில் கேட்கும் போது ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது உங்களுக்கு. நான் நிறைய தடவை எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன், வேண்டாம் அப்படின்லாம் நான் சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா தான் கேட்கல. என்னென்னமோ சொல்லி என்னை ஒத்துக்க வச்சுட்டாங்க. ஐநோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் நான் அப்படியே இருந்துட மாட்டேன். ஐநோ எனக்கு உன்னை பிடிக்கும் கொஞ்ச நாள் ஆகும். அதனால் அந்த கொஞ்ச நாளுக்கு என்னை ஃபோர்ஸ் பண்ணாத. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. ஃபோர்ஸ்னா லைக் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிஸ் ஹக் இதெல்லாம் என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதுன்னு சொல்கிறேன். ஓ சரி, உனக்கு இதில் ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லை. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போவே பார்த்துக்கலாம். எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி நீ தூங்கு. ஓகே சரி, குட் நைட். குட் நைட். இப்போது அவர் ஆனால் மொபைல் யூஸ் பண்ணிருக்காரு. நீங்கள் அப்படியே படுக்க போகிறீங்க. வயன் என்னங்க? தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் மீ. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாங்குகா அவர் கொஞ்சம் நேரம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு தென் அப்படியே பொறுமையாக லைட் ஆஃப் பண்ணிட்டு அவர் மட்டும் தூங்குறாரு. பொறுமையாக வயன் எனக்கு கை கால் போடுற பழக்கம் மட்டும் இருக்குது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு அது ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லை எனக்கு ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு அது ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் நடுவில் பில்லோ போட்டுக்கோங்க. இந்த பெட்டில் பில்லோ வேறையா அப்படின்னு அவர் சொல்வார். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்கள் அக்கா கால் போடுவேன் என் மேலே, அதனால் எனக்கு பழகிடுச்சு. ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன்
அமைதியாக தான் தூங்கி இருந்திருப்பார், காலை வேணுக்குலாம் போடல. பட் அதுக்கப்புறம் தூங்கினதுக்கப்புறம் அந்த மனுஷனுக்கு வந்து கால் தானே ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் போடுவார் போல். அப்படியே டப்புன்னு உங்கள் கால் மேலே காலை போட்டுட்டு அப்படியே உங்கள் இடுப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே தூங்குறாரு. லைக் உங்களோட ஷோல்டர் வந்து அவரோட ஃபேஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் தூங்கவே இல்லை. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் மத்தியானமே தூங்கிட்டீங்களா, அதனால் டக்குன்னு தூக்கம் வரல. அவரை மூச்சு விடுறது உங்கள் நெக்கில் வந்து நல்லா அடிக்குது. ஏன்னா உங்களுக்கு அந்த மனுஷன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு அப்வியஸ்லி ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும், அந்த மாதிரி தானே இருந்துகிட்ருக்கும். ஸோ நீங்கள் அப்படி தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக அப்படியே கப்பு சிப்புன்னு கண்ணை மூடிட்டு அப்படியே பொறுமையாக அந்த போர்வையை தூக்கி சென்டரில் வச்சுட்டிங்க, அவரோட மூச்சு காற்று படாத மாதிரி. அப்படியே வச்சுட்டு நீங்கள் மட்டும் அதுக்கப்புறம் இப்போ அமைதியாக பொறுமையாக தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் மார்னிங் இப்போ அந்த மனுஷன் தான் முதல்ல எழுந்திரிச்சுப்பார். ஸோ எழுந்திரிச்சதும் பார்க்குறாரு. பார்த்தா அவரோட நெஞ்சில் நீங்கள் படுத்துருக்கிற மாதிரி இருக்குது. அவர் உங்களை நல்லா கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்குற மாதிரி இருக்குது. அவர் பொறுமையாக அவரோட கையை எடுத்துகிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அந்த மனுஷன் சாரி சொல்லிவிட்டு அப்புறம் அந்த சைடு படுத்து தூங்கி இருந்திருப்பார். ஐயோ வயான் அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எழுந்திருக்கிற பீஸ் தான். நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சிருந்துருப்பீங்க. ஏங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க? மணி 5:30. அதுக்கு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். அப்படியா? ஆமாம். என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே தூங்கிட்டாரு. இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக போய் அப்படியே பாத்ரூமில் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து தூங்குறீங்க. வேறு ரொம்ப தூக்கம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு அப்படியே தலையெல்லாம் தோட்டிட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. இங்கே உங்கள் அக்காலாம் எழுந்திரிச்சு வரல போகலாம், நைட்டே உங்களுக்கு சம்பவம் போகலாங்க. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பி வந்திருப்பீங்க. ஒரு 6 மணி எழுந்திருக்கும். இங்கே வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அவங்க அத்தைலாம் ஏற்றுலாம் சொல்லலை. நீங்கள் மட்டும் போயிட்டு அந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு எல்லாருக்குமே டீ போட்டிருக்கோம் உங்கள் குடும்பத்து எல்லாத்துக்குமே. ஸோ போட்டுட்டு இங்கே வந்து உங்கள் அத்தை வந்து ஒரு 7 மணி போல் எழுந்திரிச்சிருப்பாங்க. பார்த்தா விளக்கு எரியுது, சாம்பிராணிலாம் போட்டு புகையாக நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரா அந்த நல்ல பீஸு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது பார்த்தா நீங்கள் அவங்க என்னம்மா இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்ட அப்படி நீங்கள் அப்படியே ஜங்குக்காவை பார்க்குறீங்க. இந்த மனுஷன் தான் எழுப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. பரவாயில்ல ரொம்ப நல்லது, டீயெல்லாம் போட்டியம்மா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அப்படியே ஆசை தீர குடிக்கிறாங்க. எங்கே உங்கள் மொபைல் வந்து ரிங் ஆகுது. பார்த்தா உங்கள் அம்மா தான். ஏன் எழுந்திரிச்சிட்டியான்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அம்மா எழுந்திரிச்சு டீயெல்லாம் போட்டுட்டாம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப நல்ல பொண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா இப்போ தான் அந்த சனியனுக்கு கால் பண்ணால் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுதுடி, என்னென்னு போய் பாருடி, நாளும் கிளம்பிலே எழுந்திரிக்காமல் என்னடியும் பண்ணுறா அவள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து சொல்லும் போது நீங்கள் சிரிக்கிறீங்க. அம்மா விடுமா, அவங்க நைட்டெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பாங்கம்மான்னு சொல்லும் போது அவங்க அத்தைக்கு சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கும் போது தான் நைட்டெல்லாம் பிஸியாக இருப்பான்னு சொல்கிறா. அப்போ இவ ஃப்ரீயாக இருந்தாலும் என்ன? ஏன் அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே பொறுமையாக உங்கள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அம்மா நான் அப்புறம் பேசுகிறேன் பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு சொல்லுங்க அத்தை அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நீயும் ஜங்குக்கும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க தானே அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது ஆமாம் அத்தை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ஹெசிடேட் ஆகி சொல்லும் போதே அவங்களுக்கு நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க. லைக் அவன் தொட விடல போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. சரிம்மா அப்படியா, சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அமைதியாயிட்டாங்க. ஏன் தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைம்மா சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே அமைதியாகிட்டு இட்லி அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போயிருப்பாங்க. நீங்கள் வந்து அவரை ஏதாவது எழுப்பணுமா, ஆஃபீஸ் போவாரா தெரியல, நீ வேணால் கேட்டு பாரு எனக்கு ஆஃபீஸ் போகிறானா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக மேலே போயிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுட்ருக்கீங்க. இப்போ தான் உங்கள் அக்கா ஆடி அசைஞ்சு அம்மாவாசைக்கு எழுந்திரிச்சு வருது. இப்போ நீங்கள் எழுப்பிவிடவே இங்கே ஜங்குக்கா எழுந்திரிச்சிட்டு சொல்லு அப்படிங்கிறாரு. வேலைக்கு ஏதாவது போவீங்களா இன்றைக்கி அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி லீவு, நாளைக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தூங்குறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம்,
சரி நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையாக உங்களோட ட்ரெஸ்ஸஸ் ஒன்று ஒன்றா எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குது தான். ஸோ எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இங்கே ஜங்குக்கா எழுந்திரிச்சிருப்பார். ஒரு 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 7:30 அந்த மாதிரி போல் எழுந்திரிச்சிருப்பார். அவர் எழுந்திரிச்சிட்டு பொறுமையாக பாத்ரூம் போயிட்டு பல்லெல்லாம் வளக்கிட்டு குளிச்சுட்டுலாம் வராரு. இங்கே துண்டில் தான் வந்திருப்பார். அப்படி இப்போ வந்து லைக் அப்படியே ட்ரீம் பண்ணுங்க, நான் சொல்கிறது அப்படியே ஓகே. டவலை வந்து ஒரு டவல் இருக்குது ஆக்சுவலாக அவர் கையில். அதை வந்து அப்படியே ஃபுல்லாக தலை குளிச்சோன்னா எப்படி இருப்பாங்க அப்படியே அந்த தண்ணி வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் அவரோட ஃபேஸில் அப்படியே லைட்டாக ஸ்வெட் ஆகுற மாதிரி அந்த ட்ராப்லெட்ஸ் அப்படியே பொறுமையாக போகிற மாதிரி அதை வந்து ரைட் ஹேண்டில் அந்த மனுஷன் வந்து தலையை அப்படியே பிடிச்சி அட்டிக்கிட்டே அப்படியே எப்படி டவல் வச்சு தோட்டிகிட்ருக்காரு. துண்டு கட்டியிருக்கார் ஓகேவா, வேறு எதுவுமே அவர் வியர் பண்ணல. ஸோ இப்படி வந்துட்டுருக்காரு. அப்படியே பொறுமையாக அவரோட கால் அச்சு தண்ணியில் பட்டு அப்படியே இருக்கிற மாதிரி அந்த ரூம் வழியாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக அவங்கள நோக்கி நடந்து வந்துட்டுருக்காரு. கீழே அவர் கட்டியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மெரூன் கலரில் டவல். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த இதிலெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா. ஆப்வியஸ்லி அவர் அங்கே தானே வருவார் அவரோட ட்ரெஸ் அவரை போடுறதுக்கு. ஸோ கிட்டக்க வந்துட்டு அவர் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வெடுக்குன்னு திரும்புகிறீங்க. அந்த ஒரு நிமிஷம் அவர் கேட்டது எதுக்குன்னா அவரோட ஷர்ட் எடுக்கிறதுக்காக அந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா நீங்கள் அங்கே தான் கையை வச்சுட்ருப்பீங்க ஆப்வியஸ்லி. ஸோ நீங்கள் சொல்லவும் நீங்கள் டக்குன்னு திரும்புறீங்க. எதுக்கோ கூப்பிட்றாரு போல், அதனால ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பும் போது லைக் அவரோட கண்ணத்துக்கிட்ட உங்களோட லிப்ஸ் வந்து அப்படியே ஒராசிட்டி போயிருந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறீங்க. அவர் பொறுமையாக அவரோட ஷர்ட்டை எடுத்துகிட்டு அப்படியே அவரோட ஃபேஸ் அப்படியே நவுறுது. அவ்வளோ ஜூமில் அப்படியே அவரோட ஃபேஸை அப்படி பார்க்குறீங்க. அதில் தண்ணியாக இருக்குது. உங்கள் லிப்ஸில் லைட்டாக தண்ணி பட்டிருந்துருக்கும். அப்படியே அந்த மனுஷன் அப்படியே அவ்வளோ ஒயிட்டாக அவ்வளோ அழகாக இருக்கார் ஜங்குகா. ஆக்சுவலாக நீங்கள் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி அந்த மனுஷனே ஆன பார்த்துட்ருக்கீங்க. என்னையே பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. ஒரு நிமிஷம்னு சொன்னீங்களே, இதான் எதுக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீ அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தால ட்ரெஸ்ஸு, அதுக்காக ஒரு நிமிஷம்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை, நீ இப்போ அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக கீழே குனிஞ்சிட்டு உங்களோட அந்த இன்ஸ்கர்ட்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல சாரீ, நீங்கள் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறது சாரீ தான் போல். உங்களுக்கு சாரீ நல்லா கட்ட வரும் போல், அதனால் நீங்கள் இப்போ கூட சாரீ தான் வியர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அக்காவுக்கும் சாரீக்கும் செட்டே ஆகாது. அது சுடிதார் அந்த சைட் போயிடுச்சு. வீட்டில் 1-2 பேர் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவே நீங்கள் வந்து இப்போ போட்டிருக்கிறது கூட ஒரு மாதிரி க்ரீன் வித் எல்லோ கோம்போல் லைட்டாக மிக்ஸ்டான ஒரு நார்மலான ஒரு சாரீ தான் கட்டியிருக்கீங்க. நீங்கள் உட்காந்துட்டு கீழே உட்காந்துட்டு அந்த இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் தலையை தோட்டிகிட்டே அப்படியே ஷர்ட் அப்படி போடும்போது கையிலேருந்து அப்படியே ஒரு ட்ராப்லெட் வந்து டொபக்குன்னு அப்படியே உங்கள் முதுகில் பட்டுருந்துருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் இறக்கி தான் ஜாக்கெட்டை இது போட்டிருந்துருப்பீங்களா, அது அப்படியே முதுகில் அப்படியே போயிட்டு அப்படியே ஜொயின்னு அப்படியே வலிக்கிட்டு அப்படியே ஜாக்கெட்டில் பட்டு அப்படியே அப்படியே எப்படி சொல்கிறதுனா பட்டதும் அந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே இதாக இருக்கும்ல, தண்ணியாக விட்டுருக்கும்ல, அதுமாரி ஒரு ட்ராப் அந்தமாரி ஆகிருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பிட்டு வெடுக்குன்னு அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படியே கீழே குனிஞ்சவங்களை பார்க்குறாரு. என்ன அப்படின்னு பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக நவுந்துருப்பீங்க. என்ன ஆச்சு அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக அடிக்கலாம் முடிச்சிருந்துருப்பீங்க. எழுந்திரிக்கும் போது வயன் 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 என்னது பக்கத்தில் ஒரு பிளாக் பேண்ட் இருக்கும், அப்படியே ஏட சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக அந்த பிளாக் பேண்ட்டையும் எடுத்து கொடுக்குறீங்க. அப்படியே அந்த எடுக்கும் போது தெரியாமல் அவரோட கை வந்து உங்கள் கை மேலே பட்டிருக்கும், லைட்டாக சில்லுன்னு இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜங்குகாவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏக்கத்தோட ஒரு பார்வை. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுருந்துருப்பீங்க. அந்த வார்ட்ரூமையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏதாவது வேணும்னா கேளுங்க, ஓகே நான் இப்போ போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே. இப்போ அந்த மனுஷன் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் மாற்றிட்டுருக்காரு. நீங்கள் கீழே போய்ட்டு உங்கள் அத்தைக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே உங்கள் அக்கா உங்களை பார்த்து முறைக்கிறா. ஏன்ல அவனை என்னை பார்த்து முறைக்கிற அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சைத்தானே, எனக்கு எழுப்பி போட்டிருக்கலாம்ல, அம்மா எழுப்பி போட்டதால் தான் நான் வந்தேன், நீ மட்டும் உட்காந்து தனியாக ஸ்கோப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கேட்குறா. நீ கொஞ்சம் பிஸியாக இருப்பேன்னு நினச்சேன் மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சொல்லணும். ஏன் ஒன்றுமே நடக்கலையா, லூஸ் மாதிரி பேசுறது பையன்
வாயில் நல்லா வரும் எனக்கு. அதெல்லாம் இருந்துச்சு தான். அதுக்குன்னு ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டேனா நான்? எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு சிவ பூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு உங்கள் அக்கா கேட்குது. வேணுக்கு நீ தானே இந்த கேள்வி கேட்குறேன், என்ன ஊசி பேத்தது தானே சொல்கிறேன் அந்த மாதிரி. இதை பாரு, நானாவது பரவாயில்லப்பா, வாயை திறந்து நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஆனால் சில பேர் ஊமோ கோட்டா மாதிரி இருந்துட்டு காரியத்தை சாய்க்கிற பல பேர் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வளைச்சிட்டு உங்களை தான் பேசுகிறாங்க. அக்கா, இங்கே நீ நான் மட்டும்தான் இருக்கும். நீ டைரெக்டாக என் மூஞ்சிக்கு நேராகவே கேட்கலாம். ஆமாண்டி, நான் டைரெக்டாக உன்ட்ட தான் கேட்குறேன், உன்னை தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுது. நீ பார்த்த எங்களை நடந்தது நீ பார்த்த, பின்ன நடக்கலைன்னு சொல்ல போறியா அப்படின்னு உங்கள் அக்கா சொல்லுது. அடதாச்சுப்ப, அதெல்லாம் ஒரு அளவுமே கிடையாது. எங்க ஒரு முத்தம் கூட உனக்கு நடக்கல? முத்தமாவது பொத்தமாவது அது எதுவும் இல்லை. வெறுப்பேத்தாத நீ வேற. ஏன், என்ன ஆச்சு? வேறு யாராவது லவ் பண்ணாரா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, தெரியலக்கா, நீ வேற விடுக்கா, அதை ஏன்க்கா பேசுகிற? சரி. சில பேர் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க, சில பேர் அன்றைக்கி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு வேளை நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே பேசியிருந்தால் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் அப்போவே ஊமை கொட்டா மாதிரி இருந்த கப்பிள்ஸ் ஆச்சே. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாள் எடுத்து தான், டைம் எடுத்து தான் நீங்கள் லைஃப்பை பிகின் பண்ணுவீங்க. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சொல்லும். சரி, ஓகே அக்கா, நான் பிரேக்ஃபாஸ்ட் பாதி செஞ்சு வச்சுருக்கேன், நீ பாதி முடிச்சிடு சரியா? அத்தையும் பாதி பண்ணிட்டாங்க, பார்த்துரு என்னென்னு. சரி, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஜங்குக்கா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுருந்துருப்பாரு. ஸோ நீங்கள் எல்லாருமே லிட்டரலி சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. ஆஃப்டர்நூன் நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட கேட்குறீங்க, ஏதாவது காய்கறி அரிஞ்சு தரட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மெய்டு இருக்காங்க, பார்த்துப்பாங்க, நீ ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி, ஏதாவது பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சும்மா ஹாலில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே உங்கள் அக்கா அடிக்கடி இஸ்குன்னு சொல்லிவிட்டு அவளோட ரூமுக்குள்ள அவள் போகிறா. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்களுக்கு இப்போ ஜங்குக்கா ரூமுக்கு போகவே ஒரு மாதிரியாக இருக்குது. எதுக்கு என்ன அப்படின்னு கேட்டார்னா, நம்ம எதுக்கு சும்மா ஒன்றா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதனாலே ஒரு தயக்கத்திலே நீங்கள் ஹாலில் உட்காந்து அந்த டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் கொஞ்சம் எட்டி போய் உங்கள் அத்தைக்கிட்ட போயிட்டு, உங்கள் அத்தை அந்த மெய்டு கூட உட்காந்துட்டு சமைச்சிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அத்தைக்கிட்ட உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. போர் அடிக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது இங்கே ஜங்குக்காவுக்கு தண்ணி தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்திருப்பாரு. உங்கள் அத்தைக்கிட்ட நீங்கள் அம்மா சிரித்து பேசுகிறீங்க. அவங்களும் நீ வேறம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் இதுக்கு முன்னாடியெல்லாம் நடந்திருக்கும்ல, அத்தாரிட்டிஸ்லாம் இருக்கும்ல. ஸோ உன் புருஷன் எப்படிப்பட்டவன், சின்ன வயசில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பற்றி பேசும்போது நீங்கள் உட்காந்து உங்களுக்கு சரிங்க இப்படிலாமல் பண்ணார் அப்படி சொல்லி நீங்கள் சுற்றிட்டுருக்கீங்க. இங்கே ஜங்குக்கா அப்படியே உங்களை ஜஸ்ட் அவர் நீங்கள் வந்ததெல்லாம் தெரியவே தெரியாது. அப்படியே அந்த மனுஷன் எப்படி சிரிக்கிறா பாரு அப்படிங்கிற மாதிரி உங்களையே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இங்கே அவங்க அம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவர் டபக்குன்னு நீங்கள் ஏந்திச்சுட்டு சொல்லுங்கங்க ஏதாவது வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன் அம்மா, வாட்டர்மா அப்படிங்கிறாரு. கை நல்லா தானே இருக்கு, எடுத்துக்கோ. சரி, இல்லை நான் பிடிச்சி தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அவர் கையில் இருந்த அந்த வாட்டர் பாட்டில் அப்படியே பொறுமையாக வாங்கிட்டு நீங்கள் அப்படியே தண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் தரீங்க. என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் அப்படி சொன்னீங்க. ஜங்கு கேட்கவே, நாங்கள் சும்மா பேசிகிட்ருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி தான் கதை ஓடுதுன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ வேணுங்கன்னே அந்த ஹாலில் உட்காந்துருக்காரு. இங்கே உங்களாலையும் உங்கள் அத்தையாலையும் பேசவே முடியல. என்ன இவன் ரூமுக்கு போகாமா இங்கே கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அவரை பற்றின பேசுகிறதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நார்மலாக வேறு ஒரு டாக்கு லைக் நீங்கள் உங்கள் அக்காவில் எப்படிப்பட்ட பாண்டு அந்த மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கா காதுலேயுமே விழுது. அவர் எப்படி சொல்கிறதுனா லைக் மொபைலில் ஏதோ பார்த்துட்ருக்காரு. பட் ஸ்டில் என்ன தான் நம்ம மொபைலில் பார்த்தாலும் காது தூக்கி அந்த கிச்சனில் வைக்கிற கதையாக அந்த மனுஷன் உங்கள் கதையை தான் கேட்டுட்ருக்காரு. நீங்கள் எப்படி பிறந்தீங்க வளர்ந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் அத்தைக்கிட்ட சொல்லிகிட்ருப்பீங்க. நானும் எங்கள் அக்காவும் அவ்வளோ அடிச்சுப்போம், நல்லா மாஞ்சி போவோம். நாங்களாம் சின்ன வயசுலலாம் அந்த அடி அடிச்சுப்போம். நான் லவனியாலாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் சரி சண்டை வரும். என்ன பண்ணுவோம், வெளில சத்தம் கேட்கக்கூடாது, அம்மா பார்த்தாங்கன்னா நாக்கப்படுங்கிற மாதிரி திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு
ரூமுங்களில் அப்படியே கதவை தாப்பா போட்டுட்டு நான் தான் முதல்ல அப்படியே பெட்டில் படுத்துருப்பேன். உங்கள் அத்தை அப்படியே ஆர்வமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அக்கா அப்படியே வரும், வந்து அடிக்கிறதுக்காக நிறையெல்லாம் பார்க்கும். நான் எட்டி 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 பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஜங்குக்கு சிரிப்பு வரும். சிரிப்பு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறாரு. அது அப்படியே என் மேலே அப்படியே படுக்க வரும்ங்க, உதச்சிக்கிட்டே இருப்பேன். எங்கள் அக்கா அது காலா இல்லை புல்லட்டு டப்பங்கிற வலிக்குதுடி அப்படிங்க என் அக்கா. ஒரு 10 நிமிஷம் தான் இருப்போம். அதுக்கப்புறம் எனக்கு மூச்சு வாங்கும், அவளுக்கு மூச்சு வாங்கும். நாங்கள் அப்புறம் என்ன பண்ணுவோம் பார்த்தா அடிதடியில் பெட்டெல்லாம் கழிஞ்சிருக்கும். எங்கள் அக்கா போது நிறுத்திக்கலாம், பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ண, அதை பிடி அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்லாம் போட்டுட்டு வருவோம். எங்கள் அம்மா பொறுமையாக கதவை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு நாங்கள் வெளில போவோம் பாருங்கள். எங்கள் அம்மா தோசை கண்டி வச்சுட்டு வாசலில் நிற்பாங்க. அவங்களுக்கு தெரியுது நாங்கள் வந்து சண்டை தான் போடுறோன்னு. அப்படியே தோசை கண்டி வச்சு அடிப்பாங்க பாருங்க. எனக்கு நான் பக்கத்து வீட்டுக்கு தான் போவேனே ஒழிஞ்சு எனக்கு ஏற தெரியாது, மரங்கரம் எதுவும் ஏற தெரியாது. என் அக்கா இருக்குது பாருங்க, அவன் வீட்டு லாஃப்ட்டு இவன் வீட்டு லாஃப்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்ட்ரீட்டுக்கே போயிடும். நம்மளுக்கு அந்த திறமை இல்லைத்த, என்ன அடி வாங்குவியா? அவன் தான் வாங்கிட்டு நீங்கள் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. எப்படி நல்லா சாமடியாக அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. எனக்கு தான் உள்ளதில் கம்மியான அடி வரும். என்ன சொல்கிற? அவங்க வெறியில் இருக்கும்போது மாட்டினா துணிக்கணும் ஓட விட்டு அடிப்பாங்களே. இல்லைத்த, நான் என்ன பண்ணுவேன், என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுமா, டக்குன்னு அப்படியே சரண்டர் ஆகிடுவேன். இப்போது சரண்டர் ஆனால் எப்படி வந்து போலீஸில் வந்து தண்டனைகள் கம்மியும், அதேமாரி எங்கள் அம்மாக்கிட்டே அது கம்மி தான். எங்கள் அம்மா ஒரு 4-5 அடி அடிப்பாங்க. அம்மா நான் எதுவும் பண்ணலம்மா, லவனி எதம்மா பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நான் சொல்லுவேண்ணா. அந்த சனியை வரட்டும் அப்படின்னு எங்கள் அம்மா இருப்பாங்க. அது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து வரும். பொறுமையாக வரும் எங்கள் அக்கா. என்கிட்ட வேற சிக்னல் பண்ணும், இதுமாரி அம்மா இங்கே எப்படி நல்ல மூடில் இருக்காங்களா சொல்ல ஆட்டுவேன். எங்கள் அம்மா வெயிட் பண்ண வச்சாலும் 1.5 மணி நேரம் அதுக்கு சேர்த்து வெளுத்து வாங்குவாங்க. நான் வர இல்லாத 50. நான் வந்து அந்த தப்பே பண்ணியிருக்க மாட்டேன். போட அக்கா தான் இப்போ இல்லை அதுக்கிட்டே சேர்த்து போடுன்னு சொல்லிவிட்டு அது மேலேயே எல்லாம் பழி தூக்கி போட்டுருவேன். அப்புறம் என்ன, எனக்கு பதிலாக என் அக்கா எல்லாத்தையும் சேர்த்து எல்லா அடியும் வாங்கும். அது நினைக்கும் போதே ஹாப்பியாக இருக்குது, ஐயோ சிரிப்பாக இருக்குது. ஆனால் நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க, உங்கள் அத்தையும் சிரிச்சிட்ருக்காங்க. இங்கே அங்குக்குமே சிரிக்கிறாரு. இங்கே நீங்களும் உங்கள் அத்தையும் சிரிச்சு முடிச்சிருந்துருப்பீங்க. இருந்தாலும் அப்படின்ற ஒரு லாஃபிங் சத்தம் உங்களுக்கு கேட்குது. நீங்கள் அப்படியே உங்கள் அத்தையை பார்க்குறீங்க, உங்கள் அத்தை உங்களை பார்க்குறாங்க. நான் இல்லை, நானும் இல்லை, அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஹாலில் அந்த மனுஷன் நீங்கள் பேசுனதுக்கு தான் சிரிச்சிட்ருக்காரு போல். என்ன சத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் திரும்புகிறாரு. நீங்களும் உங்கள் அத்தையும் அப்படியே ஆனை பார்க்குறீங்க. சரி நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கா மேலே போயிருப்பார். அத்தை ஒரு வேளை நம்ம சிரிச்சதுக்கு தான் அவர் சிரிச்சுருப்பாரோ, அவன் அதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை, அவன் மொபைலை பார்த்து ஏதாவது சிரிச்சுன்னு இருந்திருப்பான். நீ வேறு அப்படிங்கிறாங்க. கூட என்னை பற்றி நினச்சி சிரிக்கிறான்னு நினச்சிக்கிட்டேன். அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க. சரி அவன் என்ன பண்ணுறான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜங்குக்கோட ரூமுக்கு பொறுமையாக போகிறீங்க. ஏன்னா அது உங்கள் ரூமில் நாக் பண்ணிட்டு போனீங்கன்னா தப்பாயிடும்ல. ஸோ நீங்கள் வந்து அப்படியே பொறுமையாக உள்ளே போய் இருந்திருப்பீங்க. கதை சத்தத்தை கேட்டதும் அந்த மனுஷன் அப்படி திரும்பி பார்க்குறாரு. உங்களை பார்த்ததும் லைட்டாக சிரிப்பு வருது அவருக்கு. டக்குன்னு நீங்கள் பேசினது அந்த ஈவினிங்லாம் பேசுனீங்களா அவங்க அம்மா கூட, அதுதான் அவருக்கு ஞாபகம் வருதா. அதனால் அந்த மனுஷன் அப்படியே டக்குன்னு சிரிச்சிட்டு அப்படியே கம்மியாக கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். நீங்கள் அப்படியே ஏன் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை எதுக்கு சிரிக்கிறீங்க? சும்மா சிரிப்பு வந்துச்சு சிரிச்சேன், சிரிக்கக்கூடாதா? நான் இல்லை சிரிக்கலாம், இல்லை சொல்லிட்டு சிரிச்சுக்கண்ணா நல்லாயிருக்கும், அதனால தான். ஒன்றும் இல்லைங்க, நான் சும்மா தான் வந்தேன். நான் ஏன் வந்தேன்னு கேட்கவே இல்லையே, இது உன் ரூம் தானே, நீ தாராளமாக வரலாம், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கா சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக போய் அப்படியே பெட்டில் பொறுமையாக படுத்துட்டு அப்படியே ஹெட்செட் அப்படியே மாட்டிட்டு நீங்கள் உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்ருக்கீங்க.
அதே மாதிரி நாவல்ஸ் கேட்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க போல். அதில் வந்து பார்த்திங்கன்னா நாவல்ஸாக தான் இருக்கும். ஸோ அதில் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக அப்படியே கண்ணை மூடிட்டு அதை அப்படியே கேட்டுகிட்டே இருக்கீங்களா, எங்கள் ஜங்குகா வந்து வயன் அப்படின்னு கூப்பிட்ருப்பாரு. நீங்கள் காதலே வாங்கலை, ஏன்னா ஹெட்செட் மாட்டி இருக்கிறது. அவருமே அதை நோட் பண்ணல. வயன் அப்படிங்கிறாரு. அப்பயுமே காதில் விழலை. என்ன இவளுக்கு காதிலே விழலை? அப்படியே பொறுமையாக உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் இடுப்பை பிடிச்சிட்டு வையன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. ஓ, ஹெட்செட் போட்டிருக்கியா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு சொல்லுங்கங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நாளைக்கு நான் வெளில போகிறேன். போயிட்டு வாங்க. நீ நினைக்கிற மாதிரி சும்மா பக்கத்தில் போகிறது கிடையாது. நான் இந்த இடத்த விட்டு போகிறேன். லைக் ட்ராவல் பண்ணி ஒசூர் வரைக்கும் போகிறேன். ஒசூர் வரைக்குமா? எதுக்கு? ஆக்சுவலாக எனக்கு ஷூட்டிங் இருக்குது. மாடலிங்கில் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறதால எனக்கு ஒரு ஆடு வந்திருக்கு. ஸோ அதில் நடித்து கொடுக்கலான்னு நான் சைன் பண்ணியிருக்கேன். அது முன்னாடியே சைன் பண்ணது, டிலே பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் போல் நான் கிளம்பிடுவேன். அதுதான் சொல்ல வந்தேன். ஓ, எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இட் டிபெண்ட்ஸ். ஐ திங்க் 10 days. 10 days ஒரு ஆடா? அதான் இட் டிபெண்ட்ஸுன்னு சொல்கிறேன். 7 days கூட முடியலாம். ஆனால் மினிமம் 5 days. அதுக்கு மேலே தான் 5 daysலேருந்து ஒரு 10 days அந்த மாதிரி கூட ஆக வாய்ப்பு இருக்குது. ஷூட்டிங் இடம் பொறுத்து தான். ஸோ ஓகே, உனக்கு தான் ஓகே தானே? பார்த்து போய்ட்டு வாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன், சரி நான் போய் பேக் பண்ணுறேன், டைம் ஆகுது எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ டேஸ்ன்னு தெரியல. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பேக்லாம் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஒழுங்காக ஆகலை, அதுக்குள்ளே அந்த மனுஷன் வெளிநாட்டுக்கு போகிறாரே, வெளியூர் போகிறாரே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஹர்ட்டிங்காக இருந்துகிட்ருக்கு. அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? அம்மாவுக்கு தெரியும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை அனுப்புறதுக்கு. அம்மா ஒரு கட்டத்தில் உன் பொண்டாட்டி ஓகே சொல்கிறானா நீ போ, இல்லைனா நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் உன்கிட்ட கேட்டேன். ஓ சரி, ஓகே ஓகே, பார்த்து போயிடுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாக்கிட்டேயுமே சொல்லியிருந்திருப்பா, சரிம்மா நான் கிளம்புறேன். அவங்க அம்மா அப்படியே முறைக்கிறாங்க. உன்னை நம்பி வந்த பொண்ணடா இப்படி விட்டுட்டு போகிற அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? ஷூட்டிங் அப்போ நான் அவளை கூட்டிகிட்டு போக முடியும். சரி கூட்டிகிட்டு போ. அம்மா என்னம்மா நினச்சிட்ருக்க? நீ அதை லேஸ்பட்ட காரியம்னு நினச்சிக்கிட்டியா? அவங்க யாருக்கும் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரியாது. அவங்க கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சாலே மார்க்கெட் போய்டுமா எனக்கு. என்னடா மார்க்கெட்டு? அப்போ என்ன கடைசி வரைக்கும் நீ என்ன சிங்கிள்னு சொல்லிட்டு தெரிய போறியா நீனு? அது தெரிய வரட்டும், நீ முதல்ல அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவங்க அம்மா அப்படியே கடுப்பாகிறாங்க. இவன் பண்ணுறது எனக்கு சுத்தமாக சரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டு இருந்துருக்கு. சரி போ, பார்த்து போ. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதை மறந்துடாத. மற்றவங்களுக்கு சொல்லனாலும் பரவாயில்ல, உனக்கு அது நினைவில் இருக்கணும். நம்மளை நம்பி ஒரு பொண்டாட்டி இருக்கா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்துலேருந்து கிளம்பியிருந்திருப்பார். அவங்களோட அண்ணன் ரஞ்சித் தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை அதாவது பஸ் புக் பண்ணிப்பார் போல். ஸோ அந்த இடத்துல பஸ் ஸ்டேஷனில் வந்து அவரை இறக்கி விட்டுட்டு தென் ரிட்டன் பேக் வந்திருப்பார். நீங்கள் அவங்க மாமா கிட்ட, மாமா அனுப்பிட்டீங்களா? அவர் பஸ் ஏறிட்டாரா? ஏன் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாம்மா அப்படிங்கிறாரு. ஃபோன் பண்ணல அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு பார்த்தா இங்கே அவங்க அம்மாவுக்கு தான் ஃபோன் வந்திருக்கும். அம்மா இதுமாரி பஸ் கிளம்பிடுச்சும்மா. சரிம்மா, சரி இரு அவன் பொண்டாட்டிகிட்டையும் கொடுக்குறேன். அம்மா அதெல்லாம் இல்லை, டக்குன்னு அவங்க அம்மா கொடுத்துருந்துருப்பாங்க. பஸ்ஸு கிளம்பிடுச்சு, நான் போய்ட்டு வரேன். சரி ஓகேங்க, பாய். பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அப்பா முடியலடா சாமி. எப்படியோ
கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கலாம், இஷ்டத்துக்கு இருக்கலாம். அப்பா, இவனுங்க 3 நாளில் விட்டாலும் நான் 3 நாளுக்கு அப்புறம் போகிறதா இல்லை, ஒரு 4-5 நாள் தங்கிட்டு தான் போவேன். அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குகா வந்துட்டுருக்காரு. இப்போ அவர் ஹொசூருக்குமே போயிருப்பார். போனதுக்கப்புறம் பிக்கப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவரோடு சேர்த்து ஒரு பொண்ணு வந்திருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மொத்தம் 2 பேருமே கொடுத்துக்குறாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக அந்த கார் நகர்ந்து போகுது. நீங்கள் அப்படியே அவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படிங்கிறாரு. நான் தான் அவங்களோட ஆக்டர் அப்படிங்கிறா. அந்த ஸ்ருதி நீங்கள் தான். ஓ, நான் அந்த ஃபோட்டோவில் பார்த்ததும் ஓகே ஓகே ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே உங்ககிட்ட எப்படி எரிஞ்செறிஞ்சு கடைன்னு விழுந்த மனுஷன் வாயெல்லாம் பல்லா தெரியுது இங்கே ஸ்ருதியை பார்த்து. இப்போ ஒரு வழியாக ஹொசூரை விட்டுட்டு அந்த அவங்க இருக்கிற அந்த லொக்கேஷனுக்குமே போயிருந்துருப்பாங்க. ஸோ போனதுக்கப்புறம் இந்த மனுஷனுக்கு வந்து ஒரு ஒரு ஓடிபி வருது, அவங்களோட கொரியர் வந்து இன்றைக்கி அரைவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருனா டக்குன்னு சரி அம்மா எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அந்த எப்போ வரும்னு தெரியாது, இவ இருக்கா இல்லை இவகிட்ட சொல்லிடலான்னு சொல்லிவிட்டு இந்த மனுஷன் என்ன பண்ணுறாருனா டைரெக்டாக உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அப்படியே ஆஹா சந்தோஷம், நம்ம புருஷன் நம்மளுக்கு கால் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஆரவாரமாக சந்தோஷமாக அப்படியே ஒரு புன்னகையோடு அட்டன் பண்ணுறீங்க. அட்டன் பண்ணதும் அந்த மனுஷன் ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன், இன்றைக்கி வந்துடும், கொரியர் வரும், ஓடிபி நான் உனக்கு வந்து மெசேஜ் பண்ணி விட்ருவேன் வாட்ஸ்அப்பில், மறைக்காமல் அந்த ஆர்டரை வந்து வாங்கி வச்சுக்கோ, ஓகே. சரிங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பீப்புன்னு சொல்லிட்டு சத்தம் வருது. லைக் அவரோட காது தெரியாமல் இந்த இதில் நார்மல் கால்லே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கால் பேசுகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும்ல, ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கும் வருது. அப்படியே அவரை வந்து அவரோட காது தெரியாமல் பட்டதால் வேறு நம்மளுக்கு வந்து மியூட்டு நிறையா ஆகும்ல, ஹோல்டு அந்த மாதிரி ஆகிறதுல அவருக்கு வந்து கால் வந்து வீடியோ காலுக்கு போயிருக்கோம் காது பட்டு. இங்கே வந்து உங்களுக்கு அது அப்படியே வருது, என்ன வீடியோ கால் அவர் நம்மளை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வர அட்டன் பண்ணியிருந்துருப்பீங்களா. இப்போ அவருக்கு காது தென் வந்து காதுக்கு சைடில் இருக்கிற அந்த கீழே குட்டியோண்டு பகுதிகள் மட்டும்தான் தெரியுது. அப்போ வந்து அந்த ஸ்ருதி வந்துட்டு ஓகேவா போகலாமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. வெயிட் 1 minute ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாரு. வயன் அப்படிங்கிறாரு. சொல்லுங்கங்க. சரி எனக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆகுது, நான் போய்ட்டு வரேன், பாய். நீங்கள் அப்படியே ஒவ்வொரு நிமிஷம் ஷூட்டிங்னு சொன்னீங்களே, கேர்ள்ஸ் இருப்பாங்களா? இருக்க வாய்ப்பு இருக்கே, ஏன் இல்லை கேட்டேன். அந்த பொண்ணு டக்குன்னு ஜங்குக்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வா போகலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிற. சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோனை கட் பண்ணியிருந்துருப்பீங்க. நீங்கள் கட் பண்ண அடுத்த செகண்ட் அந்த மனுஷன் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் ஓடிபி மெசேஜ் அனுப்பியிருந்திருப்பார். ஆனால் நீங்கள் அந்த அந்த குட்டியோண்டு காதுக்கு கீழே வந்து தெரியுதில்ல, ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அதில் வந்து அவர் கையை பிடிச்சி அந்த பொண்ணு இழுத்தது எல்லாமே தெரியுது. அவர் 2 ஸ்டெப் முன்னாடி வச்சது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அவர் தெரிஞ்சே வீடியோ கால் பண்ணல, தெரியாமல் காதை பட்டு தான் பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். பொம்பளை பிள்ளைங்க இருக்கான்னு கேட்டதுக்கு மேபின்னு சொல்கிறாரு. ஒரு பொண்ணு கையை இழுத்துட்டு போகுது. அப்படியே ஒரு மாதிரி சேடாக அப்படியே அமைதியாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு இந்த சீனை பார்த்ததுக்கப்புறம். ஸோ இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். அந்நியோ பாய் சராங்கியாமே சொல்லாகி நான் 1 ஷார்ட்டுன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், சாரிடா. இது வந்து 2 ஷார்ட்டு. இந்த எஃப்எஃப் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கா, ஸோ அதனால் 2 ஷார்ட்டாக அதை வச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இது 2 ஷார்ட்ஸ். ஓகே. ஸோ அந்நியோ பாய் சராங்கியாமே சொல்லாகி. தென் வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு வேலண்டைன், ஹாப்பி வேலண்டைன், அட்வான்ஸ் ஹாப்பி வேலண்டைன். ஓகே. ஸோ உங்களுக்கு வேலண்டைன் அப்போது ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ காத்து கொண்டு இருக்கிறது, அது நான் நாளைக்கு தான் சொல்லுவேன். ஓகே. 안녕 바이 사랑해 하면서 like it. 니꼬 니꼬니. 야야야.